வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சுற்றி சுற்றி வருவேன். அமானுஷ்யங்கள் நிறைந்த மர்ம நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஜெயிச்சாச்சி ஜெயிச்சாச்சி. உத்தரம் இருந்தால் அது நடுங்கும். அப்படி ஒரு சந்தோஷ குரலோடு போர்ட்டிகோவிலிருந்து உள்ளே பாய்ந்து கொண்டிருந்தான் ஏழுமலை. பின்னாலேயே அமெரிக்கையாக நடந்தபடி உள்நுழைந்து கொண்டிருந்தான் பிரகலாதன். ஏழுமலையின் குரல் சமையல் கட்டிலிருந்த ரஞ்சிதத்தை முந்திய துடைத்தபடி ஹாலுக்கு இழுத்திருந்தது. ஏற்கனவே அவளுக்கு சுடர் முகம், அதில் மேலும் மேலும் சுடர்கள் சேர்ந்து ஒரு பிரகாசமாக இருந்தது. ஊடே அணுகுட்டி வந்து அம்மா புடவைக்குள் புகுந்து கொண்டு நிற்க உள்ளே வந்த பிரகலாதன் ஹால் சோஃபாவில் பொத்தென்று விழுந்தான். அண்ணாந்து லஸ்தர் லாம்பை பார்த்தபடி பெருமூச்செறிந்தான். சட்டை பட்டன்களை கழட்டி விட்டு கொண்டு பெருமூச்சு விட்டான். அம்மா, கேஸ் ஜெயிச்சிருச்சுமா. ஐயாவுக்கு என்ன பேசுறது எதை பேசுறதுன்னே தெரியல. தீர்ப்பை கேட்டதிலிருந்தே ஐயா இப்படிதாம்மா இருக்காரு. ஏழுமலை எடுத்து கொடுக்க ரஞ்சிதம் பிரகலாதனை பார்த்தாள். பார்வையில் பனிப்பு சேர ஆரம்பித்திருந்தது. சந்தோஷமாக ஒரு துளி கண்ணக்கதிப்பில் பிறண்டு மாராப்பு சுருக்கத்தில் பட்டு விரவியும் போயிற்று. ரொம்ப சந்தோஷம் ஏழுமலை. என்னங்க, நீங்க பேசுங்களேன். ரஞ்சிதத்தின் எதிர்பார்ப்புக்கேற்ப வாய் திறந்தான் பிரகலாதன். என்னத்தை பேச ரஞ்சிதம்? தர்மம் ஜெயிச்சிடுச்சு, அவ்வளோதான். அப்போ நான் நம்பின தெய்வங்கள் கைவிடல, அப்படித்தானே? என் முயற்சி என்னை கைவிடலன்னு நினைக்கிறேன். நீ தெய்வம்னு நினைச்சா நினைச்சுக்கோ. என்ன இப்போ கெட்டு போச்சு? அம்மா, தீர்ப்பு கேட்டு அந்த தாமரை கண்ணன் குதிச்ச குதிப்பு இருக்கே, அடேங்கப்பா! ஏழுமலை இடையில் புகுந்து நினைப்பை கொஞ்சம் கோர்ட்டுக்கு வளைத்தான். ஐயோ, அவங்க வந்திருந்தாங்களாக்கும். பின்ன ஜட்ஜ்மெண்ட்டும் அதுவுமா வராம போவாங்களா? அந்த தாமரைக்கண்ணன், அவனோட மாமா, அதான் அந்த ஒத்தக்கண்ணன் துளசி, அப்புறமா தாமரைக்கண்ணன் பசங்க கிருஷ்ணன் ரமேஷ்னு ஒரு கூட்டமேல வந்துருந்துச்சு. இவர்கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணாங்களா? பண்ணியிருப்பாங்க, ஆனா ஐயா அதுக்கு இடம் கொடுக்கல. தீர்ப்பை கேட்ட உடனே கிளம்பி விறுவிறுன்னு வெளியே வந்துட்டாரு. அவங்க கத்த கத்த காதுல வாங்கிக்கல. இத்தனைக்கும் வக்கீல் தீர்ப்பு நமக்கு சாதகமா முடியும்னு சொல்லல, எதிரிக்கு தான் சாதகமா இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அவருக்கு பயம், ஒருவேளை கேஸ் எதிரா வந்துட்டா நான் தான் முன்னே சொன்னேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல. ஏழுமலை நிஜமான சந்தோஷத்தோடு பேசினான். அவன் குரலில் ஊழிய விசுவாசம் பளிச்சிட்டது. 30 வருஷமா அந்த வீட்டில்தான் இருக்கிறான். பண்ணையாக இருந்த வீடு இன்று பங்காளி சண்டையால் மொன்னையாகி சிதறி சின்ன பின்னமாகிவிட்டது. பொண்ணுக்கு பூ வாங்கிய நாயக்கர் குடும்பம் என்றால் மதுரை பக்கத்தில் மிக பிரசித்தம். முழுப்பூவுக்கு 1/4 பவுன் தருவாளாம் நாயக்கர் மனைவி ஞானமணி கோகிலம். சித்ரா பௌர்ணமிக்கு பௌர்ணமி கழுதைப்பாலில் ஊறி குளித்துவிட்டு பொன்னும் பட்டும் தரித்து கொண்டு தங்க விசிறியோடு கைகள் அசிய அம்மணி நடந்து வரும்பொழுது பூ போடுவார்களாம். அப்படி ஒரு செல்வாக்கு. ஆண்டுதோறும் மகர சங்கராந்தியையொட்டி மாடிப்பிடி நடக்கும். ஊடே செம்மண் கரட்டு நிலத்தில் ஈட்டி பாய்ச்சலும் நடக்கும். புஜம் பெருத்த ஆடவர் கூட்டம் 1 மாதம் முன்பே ஈட்டி பாய்ச்ச பயிற்சி எடுக்க தொடங்கிவிடும். அந்த பயிற்சியின் உச்சத்தில் போட்டியன்று எவன் ஒருவன் நாயக்கரம்மாவின் பூமுடி போட்ட தூரத்தையும் தாண்டி ஈட்டி பாய்ச்சுகிறானோ அவனுக்கு பாய்ச்சிய தூரத்துக்கு நிலம் சொந்தம். இப்படியாக வாரி வழங்கிய நிலங்களுக்கு மட்டும் ஒரு அளவே இல்லை. அப்படி அள்ளி மண்ணை கொடுக்கும் பொழுது நாயக்கரம்மா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள், பின்னாளில் தனது சந்ததியினர் இதே மண்ணுக்காக, அதுவும் 100-200 ஏக்கருக்காக கோர்ட்டு படியேறி வெட்டுக்குத்துக்களில் கூட ஈடுபடுவார்கள் என்று. அரச குடும்பம் ஜமீனாகி, ஜமீனும் ராசுவாகி இன்று எல்லாமே பெருங்காய டப்பா வாசம் போல வெறும் நினைவுகள், அவ்வளவுதான். ஊரே இருந்தது, நாயக்கர் கோட்டை என்று அதற்கு பேரும் இருந்தது. எல்லாம் போச்சு. நேர் வாரிசான பிரகலாதனுக்கு அல்ப சொற்பமாக ஒரு 300 பவுன் நகை, ஒரு டவுன் பங்களா, கூடவே மதுரைக்கு மேற்கில் நாகமலை புதுக்கோட்டை எல்லை தாண்டி ஒரு 93 ஏக்கர் நிலம் என்று மிச்சங்கள் வந்து சேர்ந்தன. அதிலும் ஒருவன் குறுக்கில் வந்து சேர்ந்தான். பொண்ணுக்கு பூ வாங்கிய நாயக்கரின் கள்ள உறவில் வந்தவன் தாமரை கண்ணன் என்பது அவன் முழு திருநாமம். நாயக்கரை அவனும் தாத்தா என்றான். தாத்தா சொத்து பேரனுக்குத்தான் சொந்தம். அதிலும் அந்த 93 ஏக்கர் தனக்கே சொந்தம் என்று கோர்ட்டில் நெட்டி முட்டினான். ஆதாரங்களையும் அள்ளி வைத்தான். தன் தந்தை தான் இறுதி காலத்தில் நாயக்கர் தாத்தாவை நல்லடக்கம் செய்தவர் என்பதிலிருந்து உண்மையில் அவரது நேர்பெற நான் தான் என்பது வரை பிரகலாதனும் விடவில்லை. இது கௌரவ பிரச்சனை என்று
கோர்ட்டில் பதிலுக்கு முட்ட இதோ தீர்ப்பு வந்து அந்த 93 ஏக்கரும் பிரகலாதனுக்கு சொந்தம் என்றாகிவிட்டது. இதில் ஜெயித்தால்தான் எதிர்காலமே என்று ஆகிவிட்ட பிரகலாதனுக்கும் ரத்தத்தில் குளுக்கோஸ் பாய தொடங்கிவிட்டது. கோர்ட்டுக்கு கிளம்பி போகும்பொழுது சொரசொரப்பான தாடியோடு போன பிரகலாதன் உற்சாகமாக ஷேவ் செய்து கொள்ள ஆரம்பித்தான். காப்பியோடு வந்து கலகலப்பாக நிமிர்ந்தாள் ரஞ்சிதம். ஏங்க, இனி இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராதே? புரியல ரஞ்சிதம், என்ன கேட்குற நீ? இல்லை, உங்கள் பங்காளி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாரா? மாட்டான். அதுக்கெல்லாம் மனசில் தில்லும் கையில் நல்ல சில்லறையும் வேணும். எல்லாத்தையும் தான் பேராசைப்பட்டு இந்த கேஸ்லேயே விட்டுட்டாங்களே. அப்போ இனி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிச்சயமா முதல் வேலையா நிலத்தை இன்ச்சி சுத்தமாக அளந்து வேலி போட போகிறேன். அப்புறம் என் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு உயிர் வரப்போகுது ரஞ்சிதம், உயிர் வரப்போகுது. அப்போ அவ்வளவையும் பிளாட் போட்டு விற்க போகிறோமா? ஆமாம், அணு ரியல் எஸ்டேட்னு பேர். ஒரு கிரவுண்ட் சாதாரணமாக 1 லட்சம் ரூபாய் வச்சா கூட ஏக்கருக்கு 20 லட்சம். கணக்கு போடு, 93 ஏக்கருக்கு எவ்வளோ? ரஞ்சிதம் பதில் கூறாமல் வாயை பிளந்தாள். கூடவே சந்தேக சக்கரமும் கொஞ்சம் கண்ணில் சுற்றியது. ஆமாம், அந்த ரேட்டுக்கு போகுமா? பைத்தியம், பக்கத்தில் பாலாஜி நகர்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே 1.5 லட்சத்துக்கு இடம் இல்லை. அப்படியா? நீ வேணா பாரு எப்படி பறக்குதுன்னு. சொன்னபடி ஹாலில் உள்ள தாத்தா ஜங்கம்ம நாயக்கர் படம் அருகே போய் நின்று அவரை பார்த்தான். இனி அவர் நினைவில் நாயக்கர் வம்சத்தில் சமஸ்கிருதத்தை கரைத்து குடித்தந்தவர் ஜங்கம்ம நாயக்கர். அதற்காக சிரோன்மணி பட்டமும் வாங்கியவர். ஒரு காலத்தில் அந்த 93 ஏக்கர் நிலமும் பெருங்காடாக இருந்தது. நிறைய புளிய மரங்கள் மிரட்டலாக தலைவிரித்து கிடந்தன. நரியும் முயலும் 100கணக்கில் தெரியும் ஒரு விசேஷ காடாகிவிட்ட அங்கே ஒரு நாள் ஒரு பாறை மேட்டின் மேல் ஒரு சேர 3 கருடபட்சிகள் வந்து அமர்ந்தன. 3மே 3 இடங்களில் அமர்ந்துவிட்டு எழுந்து பறந்து போயின. இதை வேட்டை நிமித்தம் வந்த ஜங்கம்ம நாயக்கர் பார்த்துவிட்டு அது உட்கார்ந்த இடத்தை நெருங்கி பார்த்தபொழுது ஒரு அதிசய ஒற்றுமை தெரிந்தது. ஒரு முக்கோணத்தின் 3 முனைகளில் அந்த பட்சிகள் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. பாறை மேல் அந்த முக்கோண பரப்புக்குள் ஒரு பாம்பு சட்டையும் கிடந்தது. நல்ல நீளமான சட்டை. நாயக்கரோடு வந்த பெரியண்ணன் என்பவன் அளந்து கூட பார்த்தான். சட்டை துளி கூட கிழிப்படாமல் அதன் வாய்ப்பகுதி கூட தெரிந்தது. அதை ஒட்டி தீர்க்கமான நாமக்குறி. ஆண்டே, இது நல்ல பாம்பு சட்டை. இத்தா நீல சட்டைய நான் என் ஆயுசுல பார்த்ததில்ல என்றான். நாயக்கர் யோசிக்க தொடங்கினார். பாம்பு சட்டியை பார்க்கவா கருடபட்சிகள் வந்து போயின? ஆண்டே, இது நல்ல பாம்புன்னு நினைச்சு பட்சிங்க வந்து உட்கார்ந்திருக்கும். சட்டன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி போயிருக்கும் என்று பெரியண்ணன் நாயக்கரின் மனக்கேள்விக்கு தகுந்தாற்போல் பதிலும் சொன்னான். அப்பொழுது குருவிக்காரி ஒருத்தி குவளைப்பூ கொண்டையோடு பாட்டு பாடிய வண்ணம் அந்த காட்டின் வட்டியடி பாதை ஒன்றில் போய்கொண்டிருந்தாள். அவளது பாட்டும் குரலும் நல்ல இனிமை. மாசும் மாசி இதாம் மாசி இதில் மகம் வந்தா பேசும் என் வேல்சாமி பெருந்தேரும் அதில் ஓடும் ஓடும் அதன் உச்சியிலே ஒரு பட்சி உட்கார்ந்தா உட்கார்ந்த வேலையிலே ஒரு மகவும் உருவாகும். ஒரு விதமாய் பாடியபடி போன அவளது குரல் நாயக்கரை கவ்வி இழுத்தது. லவங்க வாச கமழும் வாயோடு அவளை கூவி இழைத்தார். அவளும் அள்ளி சுருட்டி கொண்டு ஓடி வந்தாள். அந்த காலம் அல்லவா? 6 அடி தூரத்தில் நின்று அப்படியே மண்டியும் போட்டு கையை கட்டி கொண்டாள். என்னதே பாட்டு இது? மாசி மகம் வேல்சாமி தேருன்னு நாயக்கர் விசாரிக்கலானார். ஐயா, உங்களை நான் காணலிங்கோ, அதான். அடச்சே மூசி, பாட்டுக்கு அர்த்தம் கேட்டேன் நான். ஆமா, நீ யாரு? நாயக்கரிடம் அன்பான அதட்டல். அவள் குண்டு தலை நிமிராமல் பதில் கூற தொடங்கினாள். சாமி, நான் சக்கமட்டிக்காரி, கம்பளத்தாருங்கோ. மருதிக்கு குறிசல போறேங்கோ. அலுப்பு தெரியாம இருக்க பாடிக்கிட்டே போவோம். அது சரி, நீ போக என் காடு தான் கிடைச்சா? பாடுங்காடு தானே சாமி, இதால போனா பாதி தூரம் குறையும், அதான். ஓஹோ, அது என்ன பாட்டு? சும்மா வளருதேன். அப்படி தெரியலையே, சந்தக்கட்டு அதுல நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சே. அவர் கேட்ட விதம் பார்த்து நிமிர்ந்தாள். அருகில் பாம்பு சட்டையோடு பெரியண்ணன் தெரிந்தான். அவளுக்கு பச்சை குத்திய நெற்றி, கீழே நாவல் பழமாட்டும் கண்கள். அதில் சொரேல் என்று ஈட்டி பாய்ந்தது போல் ஒருவித அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பாய்ந்ததில் முகமே மாறிப்போனது. மூசி, கேட்கன்ல. சாமி, இதென்ன கார்கோடன் சட்டை? கார்கோடன் சட்டையா? ஆமாம், ரொம்ப விசேஷமுங்க இது. இதை வச்சு பூஜை பண்ணா நினைச்சது நடக்கும். என்ன உளருதே, குப்பை சட்டவே இது. ஐயோ, இதை கருடுபட்சியே தீண்டாதே. அவள் முக்கியமான விஷயத்துக்கு வந்தாள். என்ன சொல்லுதே?
ஆமா சாமி, எங்கே எடுத்தீங்க இத? இந்த காட்டில் தான். அப்ப இந்த காட்டில் தான் கார்கோடன் இருக்கான். காடுனா பாம்பு தேலும் இருக்கத்தானே செய்யும். ஆமா சாமி, ஆனா கார்கோடன் இருந்தாக்கா அது காடு இல்ல, கோவில். யார் சொன்னது? கம்பளத்தா சொன்னாக்கா அம்பலத்தா சொன்னா போல. அடுத்த நொடி அவள் தன் வெள்ளிப்பூன் போட்ட கருணில ஒரு அடி குச்சியை நெற்றி நடுவே வைத்து கண்கள் இடுங்க தீவிரமாக யோசித்தாள். சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்து நாயக்கரை பார்த்து சொன்னாள், சாமி, இது பெருங்கோயில். மந்திரமும் தந்திரமும் மதுராயி எந்திரமும் புதையுண்ட திருக்கோவில். கும்பிட்டு விழுந்தாக்கா கோடி கோடி தரும். இதை நம்பாட்டி வீண் வம்பு வழக்குதான், வரிசையாய் சாவுதான். அரட்டினாள். அத்தியாயம் 2. அந்த கம்பளசாலையின் பேச்சு நாயக்கரை கொமட்டிலேயே குத்தியது. ஏய், என்ன உளருதே? மருதாயி எந்திர தந்திர மந்திரம்னு. தன் பட்டுச்சட்டை தரித்த மார்பை ஒரு தூக்கு தூக்கியபடி அவளை அமட்டினார். அவள் உடனே உடம்பை சற்று குறுகி கொண்டாள். மிகவும் ஒடுங்கி, சத்தியம் பேசுற நாக்கு ஆண்டே இது. பேசுறதும் நான் இல்ல, அந்த ஜக்கம்மா என்றாள். எந்த ஜக்கம்மா? எங்க குலதெய்வம். மலைக்கோயில்ல மப்பா குந்தி இருக்கிற மகாராணி அவ. மண்டியிட்டு தொழுதாக்கா என் மனசுக்களை ஏறி வந்து உங்க மனச அப்படியே படிப்பா. 3 காலத்தையும் முன்னால முடிச்ச வைத்து வைப்பா. சந்தமாய் அடுக்கிக் கொண்டே போனாள் அந்த பெண். ஆமோதிப்பாய் பார்த்தான் பெரியண்ணன். ஆமா எஜமான், கம்பளத்தார் வாக்கும் அந்த கடவுளோட வாக்கும் ஒன்றுன்னு சொல்வாங்க என்றான். பெரியண்ணனுக்கு தெரிந்த விஷயம் நாயக்கருக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் உண்டு. நாயக்கருக்கு 10 வயதாகும் பொழுதே லண்டன் நகரம் அவரை அபகரித்து கொண்டு விட்டது. அதன் பின் சாலிடாக 12 வருஷங்கள் அவர் மதுரையை நினைத்து கூட பார்க்கவில்லை. அதன் பிறகும் கூட அவ்வப்பொழுதுதான் நாயக்கர் கோட்டைக்கு வந்து போனார். கல்கத்தா, பம்பாய், சென்னைப்பட்டினம் என்று பிறகு நகரங்களில் கழிக்க பிடித்தது. ஆனால் மதுரை வந்து கூட பொறுப்புகளை ஏற்க பிடிக்கவில்லை. அதையெல்லாம் கார்வார்களும் கட்டாமணிகளும் தான் பார்த்து வந்தனர். ஜங்கம நாயக்கரின் அப்பா வைஜெயந்தி நாயக்கரின் பரலோக பிராப்திக்கு பிறகு ஜங்கமர் கோட்டைவாசியாகும் நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுதும் கூட கொடைக்கானல் மலையை தேடி போய் அங்கே பூப்பந்து விளையாடி மகிழத்தான் பிடித்ததை ஒழிய அப்பன் பாட்டன் போல் தர்பார் செய்ய பிடிக்கவில்லை. யாராவது ஆண்டே என்றாலோ காலில் விழுந்தாலோ கண்ணம் நொதிக்க அறையலாமா என்று தோன்றும். இட்ஸ் எ வெரி பேட் கல்ச்சர். இன்னோசென்ஸ் இன்னோசென்ஸ் என்று வெள்ளைக்கார நாட்டமே தோல் திமிர கத்துவார். அதனால் நாயக்கர் கோட்டையில் சில சின்ன புரட்சிகளும் நடந்தன. குதிரை விழா, யானை பவனி, முற்றத்து தரிசனங்கள் என்கிற மூதாதையர் சமாச்சாரங்களை ஜங்கமர் உதிரை தள்ளிவிட்டு எல்லோரோடும் சகஜமாக கலந்து பேச ஆரம்பித்தார். அப்புறம்தான் சனி பிடிக்க ஆரம்பித்தது. யாராவது கண்ணை கசக்கினால் உடனே ஜங்கமரம் கலங்கி போவார். கை காலில் இருப்பதை கழட்டி தந்து விடுவார். இதை சில கட்டமரை தாங்கிய ஜங்கமர் நாயகி ஞானமணி கோகிலம் பெரியகுளம் பக்கம் அள்ளிபாரித்த நல்லூர் ஜமீனை சேர்ந்தவள். ஜமீன் வழக்கங்களில் ஊறி திளைத்தவள். எனவே ஜங்கமருக்கு கட்டம் கட்ட ஆரம்பித்தாள். மனுஷர் மக்களை கண்டா மசீராரு, அவரை மசியம்மா பார்த்துக்கிட வேண்டியது உன் பொறுப்பு பெரியனா என்று பெரியண்ணனை துணைக்கு வைத்தாள். ரவையில் சயனம் கொள்ள செல்லும் முன் வரை பெரியண்ணன் இதனால் ஜங்கமரியை கட்டிக்கொண்டு அழும்படியாகிவிட்டது. ஊடே ஊடே அவன்தான் ஊரை பார்த்து அவர் மசியும் போதெல்லாம் அது பற்றி விளக்கமளிப்பான். இன்று கம்பளத்துக்காரின் திருவாக்குக்கும் ஒரு பொருள் சேர்த்தான். ஜங்கமரிடம் வியப்பான வியப்பு. ஏவே, அது எப்படி என் மனசுல இருக்கிறத மற்றவங்களால சொல்ல முடியும் என எதிர்கேள்வி கேட்டார். படிப்பு வாசனை கூட அப்படி கேட்க வைத்தது எனலாம். கம்பளத்தாளுக்கு அது அற்ப சொற்பங்க எஜமான் என்றான் பெரியண்ணன். கைவசம் அந்த பாம்பு சட்டை ஒரு ரிப்பனை போல் துவண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கம்பளத்து பெண் பெரியண்ணன் கருத்துக்கு சுருதி சேர்க்க ஆரம்பித்தாள். ஆண்டே, வேணும்னா குத்துங்க, திருக்கையை நீட்டுங்க, ஓடுற ரேகை போற வழி பார்த்து சக்கம்மா அருளால் ஆண்டே நினைக்கிறதையும் நடக்கிறதையும் விண்டு விண்டு வைக்கேன். சிந்தாது சிதறாது சிந்தாமணி இவ அருள்வாக்கு. சிந்தாமணியா உன் பேர்? ஆமாங்க. அடுத்த நொடி ஜங்கமர் கையை நீட்ட அவள் தன் பூன்கழியை இடுப்பு புடவை சுருக்கத்திலிருந்து உருவினாள். பச்சை குத்திய நெற்றியின் நடுவில் பூன்பதியை பிடித்தாள். கண்களை இடுக்கினாள். தந்தி கம்பி நகம்பட்டு மிரளுகிற மாதிரி உடம்பு மெலிதாக நடுங்கியது. குரலில் வழக்கு தமிழ் வழுக்கிக் கொண்டு வர ஆரம்பித்தது. ஜக்கம்மா, ஈஸ்வரி, சடுதியில வா தாயி, என் சக்தியில குந்தியுள்ள முத்தண்ணன் சொல்லாலே பக்தியுடன் பிடிப்பேனே முக்கால பெரும்பாட்டு பெருமகனே அதை கேட்டு சரவமாட்டும் தலையாட்டு. ஐயா, நீ அரசமடி புரண்டு வந்த தங்கக்கொடி, அன்னமதும் தங்கத்தட்டுல தின்னு வளர்ந்த மின்னல் கொடி. ஆனாலும் பிறந்த இடம் புரளாமல் கடல் கடந்து போய் சுத்தி வந்தது உன் ஆவி. கல்வி என்னும் பெருஞ்செல்வம் அள்ளி வந்தே நீ.
ஆங்கிலேயன் கணக்கா துள்ளி திரிஞ்ச. ஆனாலும் நீ அரசால போவது இந்த மண்ணை இல்லை. அவள் சற்று இடைவெளி விட்டாள். புரியுதா என்கிற மாதிரி பார்த்தாள். பெரியண்ணனுக்கு சற்று நெருடியது. இவள் பாட்டும் எதையாவது சொல்லி எகனைக்கு முகனையாக ஏதாவது ஆனால் நாயக்க ராணிக்கு யார் பதில் சொல்வது? ராணி ஒரு கித்தாப்பு சுந்தரி வேறு. எனவே கழுத்து போக வேர்வையோடு அந்த கம்பளத்தாளை பார்த்து, மூசே வேகமா முடி, ராசாவுக்கு சோழி இருக்கு என்றான். அவள் தொடர்ந்தாள். ராசா, நீ மாயத்தோட மதகுகளை திறந்து விட போற. காயத்தோட ரகசியத்தை கருத்தா அறிய போற. நேயத்தோட சொல்லுதேன், ஜக்கம்மா மகாராணி எனக்கு அளந்தது கொஞ்சம், உனக்கு அளக்க போறதுதான் அதிகம். சட்டைப்பாம்பு இது உன்கிட்ட வந்து அடங்கும். கட்டை விட்டு கட்டை பாய மாயமெல்லாம் ஒடுங்கும். சுந்தரராஜனி மந்திரக்காரனாவ. சிந்தாமணி நான் சொல்லுதேன், கேட்கறத கேள். அவள் விலக்கி முடித்துவிட்டு கேள்வி கேட்க சொன்னாள். பெரியண்ணனுக்கு அவள் சொன்னது முற்றிலும் புரிந்து போனதில் வியப்பான வியப்பு. கூடவே அடிவயிற்றில் அச்சத்தின் புரளல். கம்பளத்தால் சொன்னது தானே. ராசா ஜமீனை பார்க்காம மாய மந்திரம்னு போயிடுவாரோ? ஐயோ, நாயக்க ராணிக்கு தெரிஞ்சா என்னை விளக்கியாலே அடிப்பாங்களே. பெரியண்ணனுக்குள் புரண்ட அச்சமும் வியப்பும் அடுத்த நொடியே அந்த கம்பளத்தாலை விரட்டத் தொடங்கியது. ஏ போவே போதும், நீ ஜோசியம் சொன்னது சுந்தரராஜா மந்திரராஜா ஆவாரா? கையை நீட்டிவிட்டா போதுமே, கண்ட கழுதிய அவுத்து விடுவீங்க. போவே போ போ. பெரியண்ணன் அவளை துரத்த அவள் தட்சிணை என்று கை நீட்டினாள். போவே, ஆறுகிட்ட தட்சிணை கேட்க போ போ. பெரியண்ணன் விரட்டினான். ஆனாலும் ஜங்கம நெற்றியில் வரி வாய்க்கால்கள் விழுந்து அவர் யோசிக்க தொடங்கியிருந்தார். சட்டென்று யோசனையை அறுத்துக்கொண்டு அந்த கம்பளத்தாளை பார்த்து நில்லு என்றவர் தன் மோதிர விரலில் கிடந்த ஒரு முத்து மோதிரத்தை உருவி அவளை நோக்கி நீட்டினார். அவள் எட்டாய் உடம்பை வளைத்து குனிந்து அதை வாங்கி கொண்டாள். பெரியண்ணனுக்கு உடம்பு லேசாக நடுங்கியது. அந்த நடுக்கப்படியே அடுத்தடுத்து எல்லாம் நடந்தது. நாயக்க ராணி ஜோதிட செய்தியை அறிந்து கொதித்து போனாள். ஜங்கமரைப்பை பார்த்தாள். அவர் வேதாந்த ரகசியம் என்னும் ஆணை மொத்த புத்தகத்தை பிரித்து படித்து கொண்டிருந்தார். கிட்டே சென்றாள். என்ன படிக்கிறீங்க? புத்தகம் கோகி, பார்த்தா தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதா? எஸ். நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் கோகி. லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கோகி. எஸ்பெஷலி நம்ம பாடியை பற்றி சரீர சோப நிஷம் சொல்கிறதை கேள். நம்ம உடம்பு பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசங்கிற பஞ்சபூதங்களால் ஆனதாம். அதாவது ஷட்டப். என்ன டாலிங் இது? நீங்களா அந்த குப்பியெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்க? பெரியண்ணன் அலறினாள். பெரியண்ணன் ஓடி வந்தான். ஜங்கமர் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி அவன் வசம் தந்து நெருப்பில் போட்டு கொளுத்த சொன்னாள். அவ்வளவுதான். ஜங்கமருக்கு கீரண இடத்தில் பீரிடும் ரத்தமாட்டம் கோபம் வந்தது. எழுந்து வலப்பாகத்தில் சுவற்றில் சாற்றும்படி செய்யப்பட்டிருந்த சவுக்கையை எடுத்து ஆவேசத்தோடு சொடுக்க ஆரம்பித்தார். ஞானமணி கோகிலம் துடிக்க ஆரம்பித்தாள். தாத்தா படத்தை பார்த்து கொஞ்சமாய் அவர் நினைவில் விழுந்த பிரகலாதன் பக்கமாய் அந்த சவுக்கை பார்க்கவும் பாட்டி நினைப்புக்கு மாறினான். அதன் பின் திரும்பி வந்தான். அந்த காலத்து தேக்கு மேஜை, அற்புதமான வேலைப்பாடு. அதன் மேல் ஒரு பெரிய வெள்ளைத்தாளை எடுத்து விரித்தான். மனக்கணக்காக பிளான் போட ஆரம்பித்தான். ரஞ்சிதம் பாயசத்தோடு வந்தாள். முதல்ல பாயசத்தை குடிங்க, அப்புறமா பிளான் போடலாம் என்றாள். அப்படியே அவன் அரைகுறையாக போட்டதை பார்த்தாள். அதில் இடிந்த கோவிலை ஒரு கூம்பு போல் வரைந்து அதை சுற்றி வட்டம் கட்டியிருந்தான். எதுக்கு வட்டம் கட்டியிருக்கீங்க? சொல்றேன். அந்த கோவிலை என்ன பண்ணலாம்னு சொல்லு. தாத்தா பூஜை செஞ்சதோடு சரி. இப்ப காரையெல்லாம் முதிர்ந்து பாம்பு தேலும் திரிய கிடக்குது. நான் என்ன நினைக்கிறேனா, கோயிலை அபாலிஷ் பண்ணிட்டு அங்க ஒரு கிணறு தோண்டலாம்னு நினைக்கிறேன். மொத்த அணு ரியல் எஸ்டேட் பிளாட்டுகளுக்கும் வாட்டர் சப்ளை அந்த கிணறு தான். என்ன சொல்ற? இல்லைங்க, அந்த கோவிலை ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இல்லை ரஞ்சிதம், அதை அப்படியே விட முடியாது. மொத்த நிலத்தையும் அது நிரடிக்கிட்டே இருக்கும். மாடனா ஒரு மினி சிட்டியை கிரியேட் பண்ண இடைஞ்சலா இருக்கும். வாஸ்தவம் தான். ஆனாலும் கோயிலை தகர்க்க வேண்டாங்க. வேணும்னா அதை எடுத்து கட்டி நல்லா பண்ணுங்க. நோ, நம்ம ரியல் எஸ்டேட்ல எல்லா மதத்தவங்களும் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. அதுல நம்ம நம்பிக்கைக்கு மட்டுமே இடம் கொடுக்கற மாதிரி ஒரு கோவில் கட்டுறது சரியில்லை. அப்போ கோவில் எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. பாழஞ்ச கோவில் தானே ரஞ்சா. நோ ப்ராப்ளம். பாயாசத்தின் கடைசி சொட்டின் ருசி போடு தோலை குலுக்கினான். ஐயா, எதுக்கும் யோசிச்சு செய்யுங்க என்ற குரல் பக்கவாட்டிலிருந்து வந்தது. ஏழுமலை தான் அப்படி சொன்னவன். என்ன ஏழுமலை, சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். அனாவசியமா நீ பயப்படுற. நான் என் பாட்டி மாதிரி. என் பாட்டியை பத்தி தெரியும் தானே.
கேட்டுவிட்டு பாட்டியின் திரைச்சித்திரத்தை பார்த்தான். ஞானமணி கோகிலம் அவனை பார்த்து சபாஷ் பிரகலாதா என்கிற மாதிரி இருந்தது. அந்த கோவில் முன் நின்றது டாஃபே டிராக்டர். பின்னால் ட்ரெய்லரை கட்டி இழுத்து வந்திருந்தது. ட்ரெய்லரில் 4-5 பெண்களும் மேஸ்திரி கொத்தனார்களும் இருந்தனர். ஏழுமலையும் இருந்தான். கடப்பாறை, இரும்பு சட்டி, மண்வெட்டி என்று பொதவென குதித்தார்கள். கோவிலை ஒட்டி எதிரில் விரவி கிடந்தது வழக்கில் ஜெயித்த நிலப்பரப்பு. ஏழுமலை நின்று அதை பார்த்தான். அவன் கையில் அன்று ஜங்கமர் கம்பளத்தால் கழித்த அந்த முத்து மோதிரம். அதை ஒரு பார்வை பார்த்து கொண்டான். முகத்தில் சலன பந்தல். அத்தோடு திரும்பி கண்ணங்கருக்க இருக்கும் ஒருவனை பார்த்தான். ஆகட்டும், போய் அம்புட்டையும் டிச்சி மட்டமா தட்டி டிராக்டர்ல அள்ளி கட்டுங்க என்றபடி அதை காண சையாத நாட்டம் திரும்பி கொண்டான். ட்ரெய்லரில் அனுரியல் எஸ்டேட் எனும் பெயர் கொண்ட போர்டும் கிடந்தது. அதையும் எடுத்து நட வேண்டும் என்றான். முதலில் இந்த தகர்க்கும் வேலை நடந்து முடியட்டும் என்று ஏழுமலை நினைக்க எல்லோரும் கடப்பாறை மண்வெட்டியோடு கோவில் பரப்புக்குள் கால் வைத்தனர். அந்த ஓங்கி வளர்ந்த கருத்தவன் மட்டும் ரசனையோடு தாடியை தடவியபடி கருவறை அருகே போனான். பீடத்தை பார்த்தான். வெறுமையாக காட்சி அளித்தது. உள்ளே நுழைந்து அதன் மேல் ஏறி தன்னையே ஒரு விக்கிரமாக அவன் பாவித்துக் கொண்டு, ஏ புல வள்ளி, பாரு இப்படி என்று ஒரு சித்தாள் பெண்ணை அவன் பீடி பற்ற வைத்த வாயோடு அழைத்தபொழுது அவன் தலைக்கு மேல் கூரை கூம்பில் இருந்து எட்டி பார்த்தபடி இருந்தது அந்த கார்கோடக நாகம். அத்தியாயம் 3. தலைக்கு மேல் படம் எடுத்தபடி நிற்கும் அந்த நாகத்தை அவன் கவனிக்கவில்லை. வள்ளி என்னும் அந்த பொண்ணுக்கு போஸ் கொடுப்பதுதான் அவனுக்கு அந்த நொடி சந்தோஷமாகப்பட்டது. அந்த பெண் அலறினாள். யோ இறங்கியா, அது சாமி உட்கார்ந்திருந்த இடம். மண்ணாங்கட்டி, இப்ப நான் தான் சாமி. அவன் பீடி புகையோடு சொன்ன அந்த நொடி அந்த நாகம் சொத்தென்று அவன் கழுத்தின் மேல் விழுந்தது. சிவபெருமானாக நினைத்துக்கொண்டு கழுத்தையும் வளைத்து கொண்டது. அவள் விதிர்த்து போனாள். அவள் குரலில் பயம் ஒரு ஊழித்தனத்தோடு வெளிப்பட்டு எல்லோரையும் கூப்பிட்டது. ஆளாளுக்கு மண்வெட்டி கடப்பாறையோடு வந்து பார்க்க அந்த வளர்ந்தவன் பாம்பு கழுத்தோடு அப்படி விரைத்து போய் நின்று கொண்டிருந்தான். எல்லோருக்கும் என்ன செய்வதென்றே புரிபடவில்லை. எல்லோருமே விடைத்து பார்த்த அந்த நொடி அந்த பாம்பு சொத்தென்று தரையில் விழுந்தது. அப்பாடா, அவன் பெருமூச்சு விட்ட மறுநொடியே பீடத்தின் மேலேயா ஏறினாய் என்கிற மாதிரி ஓங்கி ஒரு போடு போட்டது. எல்லோரும் திருக்கிட சிலர் அந்த பாம்பை அடிக்க முன்வர அது சரசரவென்று பக்கவாட்டில் ஓடியது. இடிபாடுகளில் நுழைந்த அதன் வால்பாகத்தை தான் ஒருவனால் பார்க்க முடிந்தது. பார்த்துவிட்டு திரும்பிய பொழுது கடிப்பட்டவன் கருநீளமாக தொடங்கியிருந்தான். மும்முரமாக பிளான் போடுவதில் இருந்த பிரகலாதனை தொலைபேசி கூப்பிட்டது. பென்சிலும் கையுமாக போய் காதி கொடுத்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. தம்பி, நான் ஏழுமலை பேசுறேங்க. நம்ம நிலத்து கோவிலை இடிச்சு தரைமட்டமாக்கும் போது பாம்பு ஒன்று கடிச்சு ஒரு கூலியால் செத்துட்டாங்க. அடுத்த நொடி பிரகலாதன் பென்சில் முனை பக்கத்து சுவற்றின் மேல் ஆவேசமாக மோதி முனை ஒடிந்து போனது. இதோ நான் கிளம்பி வரேன். புறப்பட ஆயத்தமானான். காத்திருந்தது டாடா சுமோ. நல்ல கருப்பு நிறம். ஏறி உட்கார்ந்தான். சீறிக்கொண்டு புறப்பட்டது. புழுதி பறக்க காடாகிவிட்ட அந்த நிலப்பரப்புக்குள் ஒரு பானமாட்டம் மூடுருவியது. ஆவாரும் புதரும் ஆமணக்கும் பிரண்டையும் முள்ளுக்கத்திரியும் உரம் போட்ட மாதிரி வளர்ந்திருக்க ஒரு பிசாசாக நுழைந்த அந்த சுமோ இடிந்த கோவில் பகுதியை எட்டி உழுக்களோடு நின்ற பொழுது அங்கே பெருங்கூட்டம். இறங்கி ஓடினான் பிரகலாதன். எல்லோரும் வழிவிட்டார்கள். கீழே கிடந்தது கடிபட்டவன் பிணம். இள நீல கருப்புக்கு இலக்கணம் எழுதிற்று அந்த பிரேத உடம்பு. பிரகலாதனுக்கு படபடுத்தது. நிமிர்ந்தான். மிரண்ட விழிகளோடு ஏழுமலை. என்ன ஏழுமலை இது? என்னத்தை தம்பி சொல்வேன்? இந்த ஆள் உள்ள அந்த பீடத்து மேலே ஏறி நின்று சாமி மாதிரி போஸ் கொடுத்துருக்கான். அங்கே இருந்திருக்கு பாம்பு. பொட்டுன்னு போட்டுடுச்சு தம்பி. அது இங்க அடிக்கலையா? ஓடிடுச்சுங்க தம்பி. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறதுக்கு என்ன? எங்க தம்பி, நல்ல கருணாக தம்பி. கடிச்ச மறு நிமிஷமே நீளம் பாரிச்சிடுச்சு உடம்பு. உசுரும் போயிடுச்சு. ஏழுமலை சொல்ல வள்ளி என் பெண் முந்தியால் வாய்ப்புத்தி எழுதப்படி முன்னால் வந்தாள். ஐயா, நாளே இப்படி ஆயிடுச்சு ஐயா. நான் இனி என்னத்தையா பண்ணுவேன்? விசுமினாள். பிரகலாதனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. சட்டென்று வியாபார புத்தியில் சிகப்பு விளக்கு எரிந்தது. பாக்கெட்டில் கையை விட்டான். சில நூறுகள் விரல் இடுக்கில் வந்து சிக்கின. எடுத்து நீட்டினான். முதல்ல அடக்கம் பண்றதுக்கான வழியை பாருங்க, அப்புறமா மற்ற விஷயம் பேசலாம் என்றது சுரத்தில்லாத குரல். தம்பி, ஒரு வயதானவர் முன் வந்தார். ஏறிட்டான். வயசு பசங்க 2 பேர் தம்பி இவனுக்கு. அவங்கள அனாதியா விட்டுட்டு போயிட்டான் தம்பி. அவர் எதற்கோ பிடிக்க போட்டார். அவனுக்கும் புரிந்தது. அதான் அப்புறமா வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னேன்ல.
அப்போ பார்த்து என்ன தம்பி ஆக போகுது? ஒரு 50 100 தந்தா அப்போ என்ன பண்ணுறது? அவர் கச்சிதமாக பாயிண்ட்டுக்கு வந்தார். எவ்வளோ வேணும்னு சொல்கிறீங்க? பிரகலாதன் குரலில் சுருதி கூட தொடங்கியது. உங்களுக்கு தெரியாதாக்கும் உசுரோட மதிப்பு? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பாம்பு கடிச்சது ஒன்றும் ஏன் குத்தம் இல்லையே. நாங்களும் அப்படி சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வேலை பார்க்க வந்த இடத்துல இவன் இப்படி அநியாயமாக செத்து வச்சிட்டான். பார்த்து போட்டு கொடுங்க தம்பி. பிரகலாதனுக்கு இப்படி பிணத்தின் கால் மாட்டில் நின்று கொண்டு பேசுவது என்னவோ போல் இருந்தது. ஏழுமலை நெருங்கி வந்தான். கையை பிடித்துக்கொண்டு தனியே அழைத்து சென்றான். தம்பி, சட்டுப்புட்டுன்னு பேசி முடிங்க தம்பி. விவகாரம் பெருசானா அப்பால வில்லங்க பிடிச்ச இடம். அதான் கோர்ட்டு கேஸு சாவுன்னு போகுதுன்னு சொல்வாங்க. ஒரு மந்திரி போல் அவன் எடுத்து கொடுத்ததை தொடர்ந்து எவ்வளோ தரலாம் என்று கேட்டான். ஒரு 10,000 கொடுத்துருங்க. சரி, நீயே பேசி முடிச்சிரு ஏழுமலை சொல்லிவிட்டு விறுவிறுவென்று சுமோ நோக்கி நடந்தவன் என்ன நினைத்தானோ திரும்பி ஏழுமலையை பார்த்தான். என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, அந்த பாம்பை கண்டுபிடிச்சி அதையும் அடிச்சு கொள்றீங்க. அவன் கரத்து ஏழுமலையை கொஞ்சம் நெருடியது. அதற்கு மறுபதில் சொல்லும் முன் சுமோவில் ஏறி கிளம்பி விட்டான் அவன். ஏழுமலை திரும்பினான். அந்த வயதானவரிடம் வந்தான். 10,000 தரேன்னு இருக்காரு. முதல்ல 5,000 சொன்னாரு. நான் தான் 10,000 கேட்டு வாங்கினேன். இதுக்கு மேலே எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அவன் கருத்துக்கு பதில் பேசாது அந்த கடிப்பட்டவன் சடலத்தை எடுத்து டிராக்டர் டெய்லரில் ஏற்றினார்கள். எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். கொண்டு வந்த தட்டுமுட்டு சாமான்களும் ஏறிக்கொண்டன. அந்த டிராக்டர் திரும்பி ஓடத் தொடங்கியது. அதே சமயம் அதை வெறுத்து பார்த்தபடி அந்த இடிந்த கோவிலின் கலசப்பாகத்தில் அந்த பாம்பும் பழம் எடுத்தபடி உட்கார்ந்திருந்தது. காஃபியோடு வந்தாள் ரஞ்சிதம். கவலை முகாம் போட்டிருக்கும் பிரகலாதன் முகத்தை பார்த்துவிட்டு கேட்டாள். நான் தான் அந்த கோவிலை எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னேன்ல. அவனுக்கு கோபம் வந்தது. பைத்திய மாதிரி பேசாத ரஞ்சிதம். அதை இன்னுமா கோவில்னு நினைக்கிற? இல்லையா பின்ன? இடிஞ்சி சின்ன பிணமா இருக்கு, அதை போய் கோயில்னு சொல்ற? அது அப்படி இருக்கிறதால தான் அங்கே பாம்பும் தேலும் அடைஞ்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. ஆமாம், அந்த பாம்பை பார்த்தீங்களா? எங்கே ஓடிடுச்சாம். அதை அடித்து காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறீங்க. நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. என்னத்தை கேட்க? அதை அப்படியே விட்டா இன்னும் எத்தனை பேரை காலி பண்ணுமோ? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. உங்கள் தாத்தா பாம்பை மட்டுமல்ல, பாம்பு சட்டியே சாமியாக நினச்சி கும்பிட்டவர். அது தெரியுமா உங்களுக்கு? அவரை விடு. அவர் ஒரு கிறுக்கன். மாய மந்திரம்னு அவர் வாழ்க்கையை தான் வீணா போச்சே. ஐயோ, அவரால் வீணா போகல, எல்லாம் உங்கள் பாட்டியால. சரி, அந்த பேச்சை விடு. எனக்கு மனசே சரியில்லை ரஞ்சிதம். லீவ் மீ அலோன். பிரகலாதன் சலித்து கொண்டான். ரஞ்சிதம் அங்கிருந்து புரிந்தது போல விலகினாள். அனு பாடம் படித்துக் கொண்டிருந்தாள். நிமிர்ந்து அப்பா அம்மாவின் தர்க்கத்தை பார்த்துவிட்டு திரும்பவும் பாடத்துக்குள் புகுந்து கொண்டாள். ரஞ்சிதம் சமையல் அறைக்குள் நுழைந்து அடுப்பில் தலைத்து கொண்டிருந்த காலிஃப்ளவர் கூட்டை ஒரு கிளறு கிளறினாள். பின் வாஷ் பேசினில் கைகளை கழுவி கொண்டவள் அங்கிருந்து நேராக அந்த அரண்மனை போன்ற வீட்டின் பூஜை அறை பக்கம் போனாள். மரக்கால்கள் தாங்கிய மண்டபம், நடுவில் குலதெய்வமாகிய அரங்கநாதனின் பள்ளி கொண்ட தோற்றம். அது தவிர ஒரு ஜான் நீளத்திலும் அகலத்திலுமாய் ஏகமாய் 5 பொன் விக்கிரகங்கள். எல்லாவற்றுக்கும் கிள்ளுப்பூ சாற்றப்பட்டு வாசனை கமகமத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. அந்த அறையின் பக்கவாட்டு சுவரில் தாத்தா ஜங்கமரின் படம். தலையில் பட்டு டர்மினலாம் கட்டி பார்க்க ராஜபிரபு போன்ற தோற்றத்தில். அடுத்த படமே ஞானமணி கோகிலம் தான். பஃப் வைத்த ரவிக்கை, இடுப்பை நெரிக்கும் ஒட்டியானம், பட்டுப்புடவை அகன்ற கரை, ஒரு கையை ஒரு மரத்தாங்கி மேல் வைத்தபடி மறு கையை தளர தொங்கவிட்டு கொண்டு ராஜபார்வை பார்க்கிறாள். அந்த அறைக்குள் வரும்பொழுதெல்லாம் ரஞ்சிதத்தை அந்த படம் என்னவோ செய்யும். நின்று சில நொடி பார்ப்பாள். பாட்டி உயிரோடு நிற்பது போலவே இருக்கும். தாத்தா கருணையோடு பார்க்கின்ற மாதிரியாகவும் இருக்கும். ஓடை விக்கிரகங்கள் நடுவில் ஒரு தேக்கு மர பெட்டி இருக்கிறது. அதற்கு நாமமிடப்பட்டு அது மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. பூஜை அதற்கும் தான். ரஞ்சிதம் அந்த பெட்டியை மெல்ல வெளியே எடுத்தாள். திறந்தாள். உள்ளே 5-6 பாகமாக மடிக்கப்பட்ட நிலையில் ஒரு பாம்பு சட்டை. எடுத்து நீட்டி பார்த்த பொழுது 7 அடிக்கு ரிப்பன் போல் தொங்கியது. இது இப்படி பெட்டிக்குள் வந்தடங்கியது ஒரு தனிக்கதை. ஜங்கமர் தனது மனைவியை இப்படி சவுக்கால் அடிப்பார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மொத்த மாளிகையை அரண்டு போய்விட்டது. பணியாட்கள், கார்வார்கள், முத்தலைவுகள், கொத்தாள பிரமுகர்கள் என்று எல்லோருமே ஆடி போய்விட்டார்கள். ஞானமணி கோகிலமும் இப்படி அடிமையாட்டம் அடிபட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த கணமே கோபித்துக் கொண்டு சாரட்டில் ஏறி கிளம்பி விட்டாள் தன் தாய் வீட்டுக்கு. ஆண்டே, என்ன ஆண்டே இது?
இப்படி அம்மாவை அடிக்கிறது? பெரியண்ணன் கூட சலித்து கொண்டான். பின்ன என்ன அவ எரிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ வருத்தப்பட மாட்டேன் பெரியண்ணா. இது இப்பேற்பட்ட புத்தகம் தெரியுமா? என்ன புத்தகமோ, எல்லாம் பாழும் அந்த கம்பளத்துக்காரியை பார்த்ததால் வந்த வினை. அப்படி சொல்லாத, அவ என் கண்ணை திறந்தவ. வேண்டாம் ஆண்டே, அவங்க மாயமெல்லாம் பண்றவங்க. அதெல்லாம் அல்ப ஏழை பாழை எங்களுக்கே ஆவாதப்ப ராஜ பழுப்பு பழிக்கிற உங்களுக்கு ஆகுமா? அடப்போ பெரியண்ணா, மாயஜால மந்திரம்னு நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு என்னவோ அதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, அந்த பாம்பு சட்டையை கொண்டு வந்தியே, எங்க அது? அது எதுக்குங்க? எங்க இருக்குங்க? பெரியண்ணன் சட்டையை எடுத்து வந்து நீட்டினான். இந்த மாதிரி சட்டையை வச்சு ஒரு மந்திரம் இருக்கு. அதை சொன்னா இந்த சட்டையை உரிச்ச பாம்பு எங்க இருந்தாலும் வருமாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஐயோ, என்னங்க இது, என்னென்னவோ சொல்றீங்க. நீ சும்மா இரு. அந்த மந்திரத்தை நான் மனசார சொல்றேன், வருதானு பார்ப்போமே. ஜங்கமர் சொன்னதோடு நில்லாமல் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு முன்பாக தலை முழுக்க போட்டு வலக்கையில் மஞ்சள் காப்பு கட்டிக்கொண்டு பட்டு உத்திரையமும் தரித்து கொண்டு அந்த பாதி எரிந்தும் எரியாத நூலின் ஒரு பக்கத்தில் சொன்ன ஐதீகப்படி ஒரு மணப்பலகையின் மேல் அமர்ந்து கொண்டு கண்கள் இடுங்க ஜங்கம நாயக்கர் மந்திரம் சொல்ல தொடங்க பெரியண்ணன் அதை பார்த்தபடி நிற்க அந்த பாம்பும் அந்த நிலப்பரப்பில் புதர் ஒன்றிலிருந்து புறப்பட தயாரானது. அத்தியாயம் 5. சீற்றத்தோடு நெளிந்தபடி வரும் அந்த பாம்பை பார்த்தால் பார்வை தெரித்து போகும். எது அதை இப்படி கட்டி இழுக்கிறது என்பதும் ஒரு கேள்வியாய் மனதில் எழும்பும். எங்கோ ஒரு நபர் சொல்லும் மந்திர சப்தத்துக்கு இப்படி ஒரு சக்தியா என்றெல்லாம் கிளை கேள்விகள் விரியும். இந்த கேள்விகள் எல்லாம் பெரியண்ணனுக்கும் ஏற்பட்டது. அதற்கேற்ப அந்த பாம்பு ஜங்கமர் பலகை மீது அமர்ந்து மந்திரம் ஜெபித்தபடி இருக்கும். அவரது திருமாளிகையின் படிகளில் எல்லாம் ஏறி ஜங்கமர் முன் போய் படம் விரித்தபடி நின்றது. பெரியண்ணன் திணறி போனான். ஜங்கமர் தோலை தொடவே அவர் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு கண்களை திறந்து பார்த்தார். எதிரில் அந்த சர்ப்பம் அவரை எதற்கு அழைத்தாய் என்கிற மாதிரி பார்த்தது. ஜங்கமருக்குள் அந்த காட்சியின் பாதிப்புகள். சுற்றிலும் மாளிகை பணியாட்கள் ஆளாளுக்கு ஆங்காங்கே தேங்கியபடி இந்த அபூர்வ காட்சியை பார்க்க ஆரம்பித்தார்கள். அடியாத்தி, எம்மாம் நீளம், ஐயோ கைத்தண்டி பருவன்ல, முணுமுணுப்புக்கள், நடுநடுவே அதன் இரட்டை நாக்கு சீற்றம் வேறு. ஜங்கமருக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பிடிபட நெடுநேரம் ஆயிற்று. பெரியண்ணன் வேறு நடுவில் புகுந்து அலறினான். ஆண்டே, இப்ப என்ன பண்ண போறீங்க? சர்ப்பம் வந்துருச்சு. அந்த புஸ்தகத்துல வேற என்ன போட்டிருக்கு? ஜங்கமர் உடனே புத்தகத்தை பார்த்தார். மந்திர ஜபத்தின் பலனாக சர்ப்பம் எதிர்வர அதற்கு பாலை தந்து அதை காவல் தெய்வமாக வர்ஷித்து கொண்டு விட்டதை கூற அந்த சர்ப்பமும் தரை மீது அடித்து சத்தியம் செய்து அதை ஆமோதிக்கும். இதுபோல் 3 வரம் கேட்க 3னுக்கும் அந்த சர்ப்பம் ஆமோதிப்பு தரும். பின் அதன் சட்டியை பூஜிக்க தொடங்க நினைப்பதெல்லாம் நடக்கும். சர்வ மங்களம் உண்டாகும். வாசித்ததன் பொருள் புரிந்த மறுநொடி எழுந்து உள்ளே சென்று வெள்ளிக்கிணத்தில் பாலினை தழும்பு தழும்பு ஏந்தியபடி வந்தார் ஜங்கமர். சர்பத்தின் எதிரில் வந்தார். அதுவும் அதை அருந்த தொடங்கியது. அருந்துவிட்டு பாலீடு பரவிய வாயோடு அந்த சின்னமணி கண்களில் அதீத ஒளியோடு மீண்டும் சீற்றமுடன் நிமிர்ந்தது. ஜங்கமர் உடனே கைகூப்பி தொழ தொடங்கினார். இனி நீ எங்கள் குலதெய்வமாக இருந்து என் வம்சாவளிகளை காவல் காக்கணும், காப்பாயா? அந்த கேள்விக்கு அது தரை மீது அடித்து சத்தியம் செய்தது. அடுத்த கேள்வியாக எதை கேட்பது என்று சட்டென்று தோன்றாத நிலையில் தலைவியை தடவியவர் எதிரில் ஞானமணி கோகிலம் படம் கண்ணில் பட்டது. அவள் கோபித்து வீட்டை விட்டு போனதும் உடனே நிரடியது. உடனேயே இந்த வீட்டு பெண்களுக்கு பொறுமையும் பணிவும் இல்லை. அப்படி இல்லாதவங்களை நீ ஆதரிக்காதே. யாருக்கு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் இருக்கோ அவங்களுக்கு துணையாக இரு என்றார். அதற்கும் ஆமோதிப்பாக அது சத்தியம் செய்தது. அடுத்த வரமாக எதை கேட்பது? மீண்டும் திணறல். சட்டென்று, இப்போ நீ போ, பிறகு நான் உன்னை கூப்பிட்டு மீதி வரத்தை கேட்கிறேன் என்று அவர் கூறிய மறுவினாடி அது திரும்ப தொடங்கியது. என்ன ஒரு ஆச்சரியம்! 6-7 அடி நீள சர்ப்பம் ஒன்று சரசரவென்று எல்லோரும் பார்க்க ஓடும்பொழுது இரத்தத்துக்குள் என்னென்னவோ உணர்ச்சிகள் கரைகின்றன. ரோமாஞ்சன சிலிர்ப்பும் 90 டிகிரிக்கு ஏற்படுகிறது. அந்த சிலிர்ப்பு குறையாதபடி பெரியண்ணன் ஜங்கமரை பார்த்தான். ஜங்கமர் அவனை பெரிய சாதனையாளரை போல் பார்த்தார். என்னடா பாக்குற? பாத்தியா மந்திர சாஸ்திரத்தோட சக்திய? மீசிய தடவியபடி கேட்டார். அப்படியே அந்த பாம்பு சட்டியை எடுத்து 4ஆக மடித்தார். பூஜை அறைக்கு கொண்டு சென்று தற்காலிகமாக அப்படியே மடக்கி அதை வைத்தார். இத்தனை நாட்களில் பூஜை அறை பக்கமெல்லாம் பெரிதாக அவர் வந்து வணங்கியதே கிடையாது. ஆங்கில வளர்ப்பு வேறு விதமாக கேள்வி கேட்க சொல்லி தந்திருந்தது.
பக்திக்கு உரம் போடவில்லை. இன்று அதில் மாற்றம். பூஜை அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்தார். எதிரில் கார்வாரும் பட்டாமணியமும் கிட்டங்கி தேவனும் ஏராள ஆச்சரியமும் தாராள மீசையுமாக அவரை எதிர்கொண்டார்கள். என்ன இது, ஒரு குரூப்பாக வந்திருக்கீங்க, வாட்ஸ் த மேட்டர்? ஜங்கமரின் ஆங்கிலம் அவர்களை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்படி செய்தது. என்ன பார்க்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். நாய்க்கர் ஏதோ மந்திரமெல்லாம் படிச்சதாகவும் பாம்பு வந்ததாகவும் அறிந்தோம். ஆமாம், இட்ஸ் எ மிராக்கிள், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு என்ன? ஆண்டே, வேண்டாம் ஆண்டே, மந்திர தந்திரமெல்லாம் மச்சு வீட்டுக்கார மக்களுக்கு ஆகாது. ஓஹோ, ஆமாம் ஆண்டே, அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதில் போயிட்டா பிறகு திரும்ப முடியாது. அப்படியா? கம்பளத்தாருக்கு அது பொழப்பு, நமக்கு எதுக்கு அது? ஜங்கமர் அவர்கள் வாயை வேறு விதமாக அடித்தார். நோ, யூ ஆர் ராங். அது ஒரு சப்ஜெக்ட். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள், அதில் இதுவும் ஒன்று. ஜஸ்ட் லைக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி இது ஒரு சப்ஜெக்ட். ஐ வாண்ட் டு நோ த சப்ஜெக்ட். என்ன இது மயக்குது, இதை நான் விட போகிறதில்ல. ஒரு சவுண்ட், அதோட வேவ் ஒரு ஸ்னேக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருது. ஆச்சரியமா இல்லை? பாம்புக்கு காது கிடையாது, அதுக்கு கேட்குற சக்தியே கிடையாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் பாம்பு இங்கே மந்திர சவுண்டால் ஓடி வருது. இதையெல்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணணும்? ஐ வாண்ட் டு டூ தட். அவர்கள் திரும்பின கணம் பெரியண்ணன் வந்தான். சோகமாக பார்த்தான். கைவசம் ஆங்கில பேப்பர் வைத்திருந்தான். ஓ, ஹிந்துவா? கமான், கிவ் இட் டு மீ. அவர் கேட்டு வாங்கினார். ஆண்டே, ஜமீன் சமஸ்தானங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஒழிச்சு கட்டப்போகுதாமல கேட்டான். ஆமாம், இட்ஸ் எ குட் திங். அது நல்லது தான். நல்ல காம்பன்சேஷன் கொடுக்கணும், அது முக்கியம். அப்படின்னா நஷ்டஈடா? இப்போ நம்ம நாயக்கர் கோட்டையோட விஸ்தீரணம் எவ்வளோ? கிழக்கு 17 மைல், மேற்கு 6 மைல், வடக்கு 9, தெற்கு 9. இதில் பீப்புள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? அப்படின்னா இதில் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க? அது கிடக்கும். மணியக்காரரை கேட்டா ஆடு மாடு கோழி கணக்கு கூட சொல்லிடுவாரு. அதையெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இட்ஸ் ஓகே. ஜங்கமர் சாதாரணமாக சொல்லிவிட்டு திரும்பி போய் அந்த வேதாந்த ரகசியத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் மற்ற ஜமீன்களும் சமஸ்தானங்களிலும் ஒரே அலறல், அதிகாரம் பறிபோகும் பதட்டம். இது இப்படி இருக்க, கூமாச்சி மலை சரகத்தில் ஒரு எளிதான ஜக்கம்மா கோவில் முகப்பில் 50-60 கம்பளத்தாரர்கள் குழுமி இருந்தார்கள். அவ்வளோ பேரும் குடுகுடுப்பை பிடித்தபடி தெரு தெருவாக சுற்றி வருபவர்கள். ஒருவர் முகத்தை பார்த்து அவரது நெற்றி பொட்டை ஊன்றி பார்க்க, அவர் பற்றி ஜக்கம்மா அவர்கள் காதில் எடுத்து சொல்ல அதை கூறுபவர்கள். ஜக்கம்மாளை வசப்படுத்த விரத சுத்தம் மிக முக்கியம். குறிப்பாக பெண் வாடையே கூடாது. 6 மாசத்துக்கு உயிர் சக்தி சுண்டிய நிலையில் ஜக்கம்மாள் சன்னதிக்கு வந்தால் அவள் அருள்வாள் என்பது ஐதீகம். அதற்கு கால நேரமும் உண்டு. பட்சி சாஸ்திரப்படி கிழக்கில் செம்போத்து கத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஜக்கம்மாவின் கதவை உள்ளிருக்கும் பூசாரி திறப்பார். ஜக்கம்மாளையும் மெல்லிய 18 அகல் விளக்கு ஒளியில் சந்தன முகமாக காட்டுவார். சரியாக 3 நிமிஷம்தான். அதற்குள் அவளை நன்றாக கவனித்து தரிசித்து முடித்து விட வேண்டும். பின் கதவு மூடிக்கொண்டு விடும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்நிய மனிதர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. யாரும் வரவும் மாட்டார்கள். அந்த 3 நிமிஷ காலம் குடுகுடுப்பை ஒளி நாடி நரம்பையே பிடிக்க வைக்கும். அப்படி கடகடக்கும். அன்று எல்லாம் நடந்து முடிந்தது. ஜக்கம்மாளின் சன்னதி கதவும் திரும்ப மூடிக்கொண்டது. எல்லோரும் வழிபாடு முடிந்து திரும்பும் சமயம் உள்ளிருந்து பூசாரி குரல் ஒருவரை மட்டும் பெயர் சொல்லி அழைத்தது. ஆறுவே, அங்கட நாயக்கர் கோட்டை ரஸ்தாவுக்கு போக போறது நாடிமுத்துவா? ஆமோதிக்கிற மாதிரி நாடிமுத்து என்பவன் குடுகுடுப்பை அதிர மூடிய சன்னதி வாசலுக்கு வந்து, ஆமாம் பூசாரி, ஏதும் சேதி உண்டா என்று கேட்டபடி நின்றான். ஆறுவே, அங்கன ஜமீன் மீட்டா? ஜங்கமன பேர் பூசாரி, கடல் கடந்த மூசே. ஆத்தா அவரை கூப்பிட்டுருக்காவே. அப்படியா? உத்தரவு பூசாரி. தலைவல செய்திய பங்களா வாசல சொல்லிவிடுறேன். பார்த்து 10 நாள்ல அந்த பண்ணம் அவன் இந்த சன்னதி வந்து மண்டியிடணும். இட்டா அவர் எக்காலமும் ராசா. இல்லாட்டி 7 தலைமுறைக்கு பழிகாத்தா அலையணும்னு விதி இருக்கு. போய் செய்தி போடு, போவே. செய்தியோடு உள்ளிருந்து ஒரு கருப்பு வளவியும் பனை ஓலை சுருளும் அவன் கையில் விழுந்தது. பத்திரம், இது ஆத்தா காப்பு. அந்தா வசம் இதை சேர்த்துவிடு. அந்த குடுகுடுப்பைக்காரன் பயபக்தியோடு அதை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டு உடனே புறப்பட்டான். அத்தியாயம் 6. அர்த்தராத்திரி. வானத்தில் சிவன் சடை போன்ற பிறையானது ஒரு அறுத்தெடுத்த பூசணி துண்டாட்டம் தெரிய, அல்ப சொல்ப நாளில் அமாவாசை வரும் முகாந்தரத்தை உணர்ந்த நிலையில் அந்த குடுகுடுப்பைக்காரன் நாயக்கர் கோட்டை ஜமீன் பங்களாவை எட்டியிருந்தான். ஜமீனுக்கு முகப்பில் பெரியதாக மதில் சுவர். அதில் வேலைப்பாடுள்ள இரும்பு கிராதி கதவு திறக்கப்படும் பொழுது ராட்சச எலியாய் சப்தமிடும்.
அதை ஒட்டி ஒரு காவற்குண்டு, உள்ளே காப்பாளனாக ஒருவன். அவன் மூச்சு குழலிலும் குரட்டையின் சடுகுடு. குடுகுடுப்பைக்காரன் கிராதி கதவு முன் போய் நின்று கொண்டு குடுகுடுப்பையை அசைக்கத் தொடங்கினான். இரவு நேரத்து அமைதியில் மூச்சை சிலுப்பும் சில்வண்டுகளின் சப்தத்தையும் அதட்டியவாறு அந்த குடுகுடுப்பை சப்தமிடத் தொடங்கியது. உள்ளே நல்ல தேக்கு பஞ்சினியில் தேனி லவம் பஞ்சு மெத்தையில் ஒரு திண்டை ராணி என்று நினைத்து கட்டிக்கொண்டு படுத்திருந்தார் ஜங்கமர். சப்தம் அவர் காதில் புகுந்து மடலை திருகிற்று. ஆயி மகமாயி ஜக்கம் பேருந்தேவி சூலி சுகமாயி சொர்ணமணி ராணி வாக்கு திருவாக்கு சொல்ல போறேன். ஒரு நாக்கு ஒரு சொல்லுன்னு உயிர் வாழும் கம்பளத்தான் அருள் வாக்கு கூறப்போறேன். ஆத்தா ஜக்கம்மா பேராலேயே ஒரு நோக்கா கூற போறேன். சோக்கா பஞ்சனியில் தூங்கும் மவராசா நீ ஆத்தா திருவாக்கை அவதானச்சி கேளு. அந்த குடுகுடுப்பைக்காரன் இடைவெளி விட்டு குடுகுடுப்பையை உழுக்க அதன் சப்தம் ஜமீன் மாலைக்கு முழுக்க அந்த நள்ளிரவில் எதிரொலித்தது. கண்மொழித்திருந்த ஜக்கமர் காதிலும் அது விழ படுக்கையில் எழுந்து அமர்ந்தார். புருவத்தில் ஆச்சரிய வளைவையும் கண்ணக்கதிப்பில் சுருக்கங்களையும் உருவாக்கினார். சப்தம் ஜமீன் மாளிகையின் கொல்லைப்புறமாக உள்ள பளிங்குக்கல் வறண்டா வரை பாய்ந்து அங்கு சாக்கு விரித்து சாய்ந்திருந்த பெரியண்ணனையும் பிடித்து எழுப்பிற்று. ராசா, உன் ஆத்தா கூப்பிடுறா. கூமாச்சி மலைராணி, அவ மாயா பவானி. கூப்பிட்டு ஆசி தர ஆசைப்படும் ஆத்தாவை மஞ்ச காப்பிட்டு நீயும் மனசார வணங்கு. மாயா உலகமே உன்னை மகராசனாக்க தாயாம் ஜக்கம்மா தாளை நீ வணங்கு. குடுகுடுப்பைக்காரன் செய்தி பெரியண்ணனுக்கும் புரிந்து போய் வயிற்றில் ஒரு புரளியை உருவாக்கிற்று. எழுந்து அந்த குடுகுடுப்பைக்காரனை விரட்டும் நோக்கோடு நடக்கத் தொடங்கினான். ஜமீனின் உள்பாகங்களை கடந்து வாயில் புறம் காவற்கொண்டே நெருங்கும் பொழுது அந்த குடுகுடுப்பைக்காரனோ செய்தியை சொல்லி முடித்த தோரணையோடு திரும்பிக் கொண்டிருந்தான். சாவடி காவலனோ அந்த சப்தத்திலும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். பெரியண்ணன் கரங்கள் எகிரி காவலனின் தோலை பிடித்து உசுப்பிற்று. மூசே நாயி, எழுந்திரடா. அலறல் அர்த்தராவிலும் சுவற்றில் விழும் விரிசலாக அவன் காதில் ஊடுருவ அலறி பிடித்து எழுந்தான். இரவில் நிழல் தொண்டமாய் தெரியும் பெரியண்ணனை பார்த்து விதிர்த்தபடி கோப்பை விளக்கை சிமிட்டி பெரிதாக்கியபடி பெரியண்ணனை பார்த்தான். என்னடாவை பார்க்கிற? குடுகுடுப்பான் வந்தது கூட தெரியாதபடி தூக்கமோ? கேள்வி கீற கண்களை கசக்கிக் கொண்டான். அப்பொழுது பெரியண்ணன் பார்வை ஜமீன் மாடியை நோக்கிய பொழுது கூம்பு போன்ற மாடியின் மூளைக்குறைக்கு பக்கமாக செதில் செதிலான கைப்பிடி சுவரை ஒட்டி ஜங்கமர் தெரிந்தார். அவர் தலைக்கு மேல் சந்திரப்பிறை. எஜமான்! பெரியண்ணன் உதறு வெடித்தது. காவல்காரனும் பார்த்து விடைத்து போனான். ஜங்கமர் அங்கிருந்தபடியே பெரியண்ணனை கூப்பிட்டார். ஓடினான். மொட்டை மாடியில் சிகப்பு தளத்தின் மேல் உலாத்தலாக இருந்தார் ஜங்கமர். நெருங்கியவனிடம் குடுகுடுப்பைக்காரன் சொன்னதற்கு பொருள் கேட்டார். ஆண்டே எஜமான் என்று நெளிந்தான். அவர் விடவில்லை. எங்கடா இருக்கு கூமாச்சி மலை என்று கேட்டார். ஐயா ஆண்டே, அந்த குடுகுடுப்பான் உளறுதாம், விட்டு தள்ளுங்க என்றான். திரும்பி ஒருமுறை முறைத்தார். பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு தோலை உயர்த்தி அந்த நள்ளிரவில் அவர் பார்த்த பார்வை பெரியண்ணனை சரணடைய வைத்தது. டோம் டோம் என்று சட்டிப்பானை முரசை அறைந்தபடி வப்பாலா தான் முன் செல்ல பின்னால் தீபந்தம் மேதியபடி பெரியண்ணனும் அவனைத் தொடர்ந்து ஜங்கமரும் அந்த வனப்பாதையில் நடந்தபடி இருந்தனர். இடையில் காலை வளைத்த செடியும் கொடியும் ஆயிரம் ஆயிரம். ஒரு மரத்தில் வினோத ஜாதி குரங்கு ஒன்று சிங்கத்தலையும் கருப்பு உடம்பும் சிவந்த மூக்குமாய் பார்த்து ஜங்கமருக்கு சிலிர்ப்பு முட்டியது. நிறைய இடங்களில் மலைப்பாம்பு ஊர்ந்த தடயம். அதைவிட நிறைய இடங்களில் அப்பாவி மான்களை புலிகள் அடுத்து தின்ற மிச்சம் என்று கூமாச்சி மலை அச்சமுட்ட ஜங்கமருக்கு மூச்சரித்தது. இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கணும்? பெருமூச்சு விட்டெறிய கேட்டார். அதோ கோவில் வந்தாச்சுங்க என்று உச்சியை காட்டினான். அதன் பின் சில நிமிடங்களில் அங்கே போய் சேர்ந்தவரை காத்திருந்தது போல எதிர்கொண்டான் பூசாரி. நைச்சியமா பார்த்து சிரித்தான். பெரியண்ணன் விவரம் சொல்ல முற்பட்ட பொழுது தடுத்தான். அறியும், எல்லாம் அறியும். கோட்டை நாயக்கர் மச்சு வீட்டு மவராசன் தானே? ஆமாம். பரவாயில்லையே, எங்க ஆளு அர்த்தராவில் சொன்ன தகவலுக்கு விடிஞ்ச உடனேயே பதிலா வந்து நிற்கிறீங்களே. ஜக்கம்மர் சிரித்தார். பூசாரி கதவை திறந்து நெய் தீபம் போட்டு ஜக்கம்மாவை காட்டினான். கும்பிட்டுக்குங்க என்றான். ஜக்கம்மர் எந்திரமாய் செயல்பட்டார். பெரியண்ணன் மிரட்சியில் இருந்தான். வப்பாலத்தான் ஒதுங்கி நின்று விட்டான். பூசாரி அவர்கள் இருவரையும் புறத்தே போக சொல்லிவிட்டு ஜங்கமரை அருகில் அழைத்தான். நாயக்கரே, மனசு முழுக்க ஆத்தா நினைப்போடு நில்லுங்க. ஆத்தா உங்களுக்குள்ள பேச ஆசைப்படுறா. அவ சொல்றதை கேட்டுட்டு போய் அதே மாதிரி செய்யுங்க என்றான். ஜங்கமரம் கைகளை கூப்பியபடி கண்களை மூடிக்கொண்டார். மனசுக்குள் சின்ன நெய்விளக்கு தீபத்தில் பார்த்த ஜக்கம்மாளின் உருவம் தோன்றி பரவியது. முதலில் அது அத்தனை சீக்கிரம் பிடிபடவில்லை. கலந்து கலந்து போனது. நடந்து வரும் வழியில் பார்த்த விஷயங்கள் ஊடே ஊடே தலை காட்டின. முகத்தில் அஷ்டகோணலுடன் அதை சமாளித்து ஜக்கம்மா 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 என்று
உதறு முணுமுணுக்க அவளை நினைக்கலானார். நல்ல வேளை, ஜக்கம்மாளின் உருவம் மனத்தறியில் நன்கு நிமிர்ந்து எழும்பியது. ஒளி கொட்டியது. குறுநகையை உணர முடிந்தது. பூவாசம் வீசுவது போலவும் தோன்றியது. ஜங்கம்மா, நீ என் பிள்ளை, நான் உன் அம்மாடா. எனக்கு உன் நிலத்தில் கோவில் எடுப்பு. கருடன் உட்கார்ந்தே அதே இடத்தில்தான். இங்கிருக்கும் நான் இனி அங்கேயும் இருப்பேன். உனக்கு எல்லா சித்தியையும் தருவேன். தொலைதூரத்திலிருந்து பேசும் ஒரு பெண் குரலில் அவளது செய்தி ஜங்கமர் காதில் விழுந்து முடிய மனதில் நிமிர்ந்த அவள் உருவமும் கலைந்து போனது. ஜங்கமர் கண் திறந்தார். பூசாரி கூர்ந்து பார்த்தான். செய்தி சொன்னாளா? சொன்னா. அப்படியே நடந்துக்குங்க. நிச்சயமா? ஜங்கமர் திரும்ப தொடங்கினார். பெரியண்ணன் கேட்டான். ஆண்டே, எனக்கு ஒன்றும் புரியல. ஆத்தா செய்தி அது இதுன்னு சொன்னானே அந்த பூசாரி. ஆமாம், ஆத்தா செய்தி சொன்னா. நிஜமாவா? பெரியண்ணா, கோட்டைக்கு போன உடனே அந்த கரடுபட்சி உட்கார்ந்த இடத்துக்கு போகணும். எதுக்குங்க? அங்கே உடனடியாக கோவில் கட்டணும்டா. கோவிலா? பெரியண்ணன் வாய் பிளந்தான். செய்தி கோகிலத்துக்கு போன பொழுது செப்பு சாயம் போட்டது போல் அவள் முகம் மாறி போனது. கோகிலத்தின் தகப்பனார் பொன்முடி வேந்த நாயக்கர் குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடியே மகளை பார்த்து ஆறுதல் சொல்லலானார். கோகிலா, மாப்பிள்ள கோவில் தானே கட்டுறார், இதுக்கு போய் ஏன் கோபிக்கிற? அது மந்திர கோயிலாம்ல. ஜக்கம்மா நமக்கு குலதெய்வம், மந்திர தாய் தான் அவ. அதனால என்ன? இல்லை, இது சரியில்லை. அவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ண போற? அவர் கோயில் கட்டினா அதை இடிப்பேன். ஐயோ, பெரும் பாவம் அது. என்ன பாவம்? குலதெய்வம் கோயில்னு நீங்களும் உளறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கேன். ஞானமணி கோகிலும் நெஞ்சி வெம்மி சரிய வெடித்தாள். அதற்கேற்ப தனக்கு சாதகமாக 4 பேரை கூட்டிக் கொண்டு ஜக்கமர் கோவில் கட்டும் இடத்திற்கே சாரட்டில் வந்து இறங்கினாள். அந்த இடத்தில் ஜக்கமர் வாஸ்து பூஜை முடித்திருந்தார். குழியில் வேப்பங்கொப்பு மஞ்சள் கொடியோடு நடப்பட்டிருக்க நவதானியங்களும் பாலும் தரையில் சிதறியும் தேங்கியும் இருந்தன. தன்னோடு வந்த வருஷ நாட்டான் என்பவனை பார்க்க அவன் போய் தன் விளைந்த காலால் அந்த கோப்பை உதைத்து குழியை மிதித்து பூஜை நடந்த இடத்தை சேறு குழந்த இடமாக மாற்றத் தொடங்கினான். அங்கிருந்து ஒரு 50 அடி தொலைவில் நோனா மரம் ஒன்று இருந்தது. அதன் கிளையில் வளைவாக தொங்கியபடி அதை பார்த்து கொண்டிருந்தது அந்த சர்ப்பம். அத்தியாயம் 7. அந்த சர்ப்பம் நோனா மரக்கிளை ஒன்றில் இருந்து கொண்டு பார்ப்பது தெரியாமல் ஞானமணி கோகிலும் அவளுடன் வந்த ஆட்களும் சுற்றி வாஸ்து பூஜை செய்த இடத்தையே சர்வநாசப்படுத்தி முடித்துவிட்டு திரும்பினார்கள். இதுக்கு மேலே இங்க கட்டிடம் வந்து சாமியும் வந்தா அதை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுருங்க. அதற்கு பிறகும் அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறேன். ஞானமணி கோகிலும் கட்டுக்கடங்காத கோபத்தோடும் ஆதங்கத்தோடும் சொல்லிவிட்டு சாரட்டில் புறப்பட்டு போய்விட்டாள். இதன் பின் தகவல் எப்படியோ ஜங்கமருக்கு போனதும் நல்ல நடுமார்பில் யாரோ காரி உமிழ்ந்தது போல் உணர்ந்தார். ஞானமணி கோகில மேல் சொல்ல முடியாத அளவு கோபம் வந்தது. வினாடிகளை வீணாக்க விரும்பவில்லை. பெரியண்ணனை கூப்பிட்டு அள்ளி பாரித்த நல்லூருக்கு புறப்பட கட்டளையிட்ட பொழுது அவனுக்கு புரிந்து போனது. ஆண்டே, ராணியை பார்க்கவா என்று கேட்டான். ராணி இல்லடாவ, என்னை பிடிச்ச சனி. அப்படி சொல்லப்படாது. ஏதோ நடந்து போச்சு. அதை பெருந்தன்மையா நீங்க மறந்துடணும். இல்ல, அவ மனசறிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறா. அப்ப புத்தகத்தை எரிச்சா, இப்ப கோவில் நிலத்தையே சர்வநாசமாக்கியிருக்கா. நான் வேணும்னா அவங்கள பார்த்து ஏதோ சொல்ல வந்த பெரியண்ணன் தன் தகுதி தெரிந்ததால என்னவோ வாயை மூடிக்கொண்டான். ஜங்கமர் தொடர்ந்து கத்தினார். நான் இதை விட போறதில்ல. அவ செயல்பாட்டை பத்தி அவகிட்டயே கேட்கிறேன். நீ புறப்பட தயாராகு. ஜங்கமர் கருத்தபடியே ஒரு சாரட் நல்ல 4 குதிரைகளோடு அள்ளிப்பார்த்து நல்லூருக்கு புறப்பட்டது. பின்னாலேயே மது, மாமிசம், பிஸ்கட், பழம், ஜமுக்காலம், ஒரு வேட்டை துப்பாக்கி என்று சர்வமய பொருட்களுடன் இன்னொரு சாரட்டும் அதில் யூனிஃபார்ம் உடுப்போடு ஒரு சர்வன் மேடும் புறப்பட்டார்கள். இப்படி தர்பாராக புறப்படுவதுதான் ஜங்கமர் போன்ற மிட்டாம் ராசுகளின் பரம்பரை வழக்கம். வழியில் எங்காவது ஒரு இடத்தில் இலைப்பாறல். அப்பொழுது அங்கே உடனடியாக ஒரு கூடாரமோ இல்லை நேளிருக்கையோ உருவாக்கி சூடாக உணவு தயாரித்து தந்து கை கால் அமுக்கிவிட வேண்டியதெல்லாம் அவர்களின் திருப்பணி. அதில் ஜங்கமரை அசத்தியவள்தான் ஜெயந்தி மங்கலம். விதி பணிப்பெண்ணாக அவளை ஆக்கிவிட்ட போதிலும் அவள் மதி அதில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கொண்டு இருந்தது. செல்லும் வழியில் மஞ்சளாற்று கண்மாய் ஒன்று குறுக்கிடும். கரையில் ஒரு மாந்தோப்பு மல்லிகை தோட்டமும் இருக்கிறது. எல்லாம் ஞானமணி கோகிலத்தின் ஜமீன் சொத்துதான். அங்கே ஒரு இலைப்பாறல் எப்பவுமே உண்டு. ஜங்கமர் இலைப்பாறும் பொழுது பெரியண்ணன் ஜங்கமர் வந்துவிட்ட செய்தி சொல்ல ஜமீன் வளையத்திற்குள் போய் அங்கேயுள்ள கார்வார் காதிலோ இல்லை மெய்க்காவல் சண்டையனிடமோ சொல்லிவிட்டு திரும்ப வேண்டும். மாப்பிள்ளை வந்து இப்படி புறத்தை தோட்டத்தில் தங்கியிருப்பது தெரிந்து மாமனார் எப்படி ஓடி வருவார் தெரியுமா? முன்பெல்லாம் தாரை தப்படியுடன் கொம்பு ஊதியபடியே
மாலை சகிதம் வந்து எதிர்கொள்வது வழக்கமாக இருந்தது. பின்பு அது பேண்ட் வாத்தியமாக சமீப நாளில் மாறிவிட்டது. அதன் பின் ஆரத்தி திலகம் எதிர்கொள்ளல்தான். ஜங்கமரை மாமனார் பொன்முடி வேந்த நாயக்கரும் மார்போடு மார்பாக கட்டித்தழுவி வரவேற்பு தருவார். அப்படி அரண்மனை ஏகிய பின் நிச்சயமாக மாலை பொழுதில் மலையனூர் மாடசாமி வகையராவின் தப்பாட்டம், சமயநல்லூர் சந்திராவதியின் கரகாட்டம், ஜம்புலிபுத்தூர் அம்சவேணியின் மயிலாட்டம் என்று ஒரே ஜமாதான். இதெல்லாம் இன்றும் உண்டா? தெரியாத குழப்பத்துடன் பெரியண்ணன் செய்தி சொல்ல கிளம்பி போனான். கூடாரத்தில் ஒரு சிகரெட்டை எடுத்து பிடித்தபடி திண்டில் சாய்ந்திருந்தார் ஜங்கமர். மெல்ல கூடார முகப்பை விலக்கிவிட்டு எட்டி பார்த்தாள் ஜெயந்தி மங்கலம். ஜங்கமர் புகை கொட்டாரம் நடுவில் பாகியை எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு மிகுந்த கவலையோடு மீசையை நீவி கொண்டிருந்தார். கைவலையில் அசைத்து சத்தம் உருவாக்கவே அவர் ஏறிட்டார். ஆண்டைக்கு பாலு பழரசம் கொண்டு வா. அவள் உடனே ஒரு வெள்ளித்தட்டில் அன்ன வடிவ பாத்திரம் ஒன்றில் பழரசத்தையும் கூடவே பெங்குயின் வயிறு போன்ற ஒரு கண்ணாடி கிண்ணமும் கொண்டு உள்நுழைந்தாள். எதிரே மண்டியிட்டு அமர்ந்தாள். இடுப்பில் ஒரு அரக்கு பாவாடை, மார்பில் சோழி, ஊடை மறைப்பாக தாவணியிலும் சேராதபடி துண்டிலும் சேராதபடி ஒரு துணி. குனிந்து நிமிர்ந்தும் திரும்பியும் திரும்பாமலும் இயங்கும் பொழுது ஒதுங்கி பிதுங்கி மார்பகங்கள் பால் பொங்கல் போல் முண்டி தெரிந்தன. ஜங்கமர் முதலில் அதை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். அவள் அதை கவனித்தாள். மாராப்பை இழுத்துவிட்டு கொண்டாள். அப்படியே பழரசத்தையும் கண்ணாடி கிண்ணத்தில் விட்டாள். அவர் அதை வாங்கி ஏந்தி குடித்தார். மீசை சற்று ஈரமானது, பிசுபிசுவென்றும் ஆகி போனது. இதுதான் சாக்கு என்று ஜெயந்தி மங்கலம் தன் மேலாக்கு முந்தியாலேயே அதை துரைக்க முனைந்தாள். ஜங்கமருக்குள் அவள் கரம்பட்ட வினாடி கோபம் பீறிட்டது. மூசே எட்டினில், என்ன இது? மேலே விழுந்துகிட்டு வெடித்தார். அவள் அப்படியே அடுத்த கணம் வெளியே ஓடினாள். அவருக்குள் உணர்வுகள் சற்று அடங்கின. அதே சமயம் குடித்த பழரசம் அவரை போதையில் அமுக்க ஆரம்பித்தது. வெளியே அவளை மெல்ல நெருங்கிய வண்டிக்காரன் குசுகுசுவென்று பேசத் தொடங்கினான். மங்களம், என்னாச்சி? இனிமேதான் தெரியும். பசியப்பொடிய போட்டியா? அதெல்லாம் விடுவேனாக்கும். சத்தம் கேட்டுச்சே. கொஞ்சம் மேலே விழுந்தோம், பிராண்டிட்டாரு. உத்தமமான மனுஷன். ஆமா, உன்னால மடக்க முடியுமா? மடக்கி காற்றேன் பார். அவள் சொல்லும் பொழுதே ஜங்கமர் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தார். கால்களில் தள்ளாடல் தெரிந்தது. நேராக ஜெயந்தி மங்களத்தை நோக்கித்தான் வந்தார். ஐம் சாரி, ஐம் வெரி சாரி என்றார். கொணட்டலாக அவள் கை கட்டிக்கொண்டு உடனே பணிவாக ஏறிட்டபடி, நான் உங்க அடிமை ராசா, அடிக்க உதைக்க ஏன் கொல்லக்கூட உங்களுக்கு உரிமை இருக்கு என்று அவள் சொன்ன நொடி ஜங்கமர் கலங்கி கண்களுடன் அவளை பார்த்தார். என்ன ராசா பாக்குறீங்க? ஏதாவது தப்பா சொல்லிவிட்டேனா? அவளிடத்தில் வழிசல் தொடர்ந்தது. இல்ல, நீ விசுவாசமான லேடி, அதான் இப்படி பேசுற. ஐ எம் அப்ரிஷியேட்டிங் யூ என்றவர் பொதேல் என்று கீழே விழ வண்டிக்காரன் அவளை பார்த்து ஜாடை காட்டிவிட்டு ஒதுங்கி கொண்டான். அவள் உடனே அவரை தூக்கி அணைத்தபடி கூடாரத்திற்குள் செல்லத் தொடங்கினாள். மேலாக்கெல்லாம் கலைந்து போனது. சோழியும் விலகி கொண்டது. அவர் பார்வை இந்த முறை முன்போல அதை கண்டு விலகாமல் ஊன்றி பார்த்தது. உள் பாதத்திலிருந்து உச்சி வரை ரத்தம் உஷ்ணப்பட தொடங்கியது. வெளியே வண்டிக்காரன் ஒரு சுருட்டை எடுத்து அப்படியும் இப்படியுமாக பார்த்தபடியே பத்த வைத்திருந்தான். முகத்தில் பெரியதாக எதையோ சாதித்தது போல் ஒரு பெருமிதம். அப்பொழுது பெரியண்ணன் திரும்பி வரும் அரவமும் கூடவே பொன்முடி வேந்த நாயக்கரும் ஜமீன் சகாக்களும் வரும் அரவமும் கேட்டது. தாரை தப்பட்டு இல்லை, ஆனால் ஒருவன் கொம்பு ஊதியபடி வந்தான். வண்டிக்காரனுக்கு உடம்பில் பாம்பு ஏறிவிட்டது போல் ஒரு பயம், பதட்டம். மங்களம் மங்களம் என்று குரல் கொடுத்தபடி கூடாரம் அருகே போய் நின்றான். உள்ளிருந்து எந்த விலாவலும் இல்லை. மெல்ல திரைச்சிலையை விலக்கி பார்க்க ஜங்கமர் மங்களத்தை புரட்டி எடுத்துக் கொண்டிருந்தார். அடுத்த நொடியே அவனுக்கு தொண்டையை அடைத்து திரும்பினால் நாயக்கரும் பெரியண்ணனும் வந்துவிட்டிருந்தனர். சாதாரணமாக பெரியண்ணன் மட்டும்தான் வருவான் என்று எண்ணியிருந்தது தப்பாக போய்விட திருட்டு மொழி முழித்தான். பெரியண்ணன் அவனை அதட்டினான். என்னவே பார்க்க? ராசா உள்ள இருக்காருல்ல? கொம்பு சப்தம் காதல விழலியோ? ஆண்டே ஆண்டே. பெரியண்ணன் பணிவாக முன் சென்று கூடார படுதாவை விலக்கிவிட்டு கிட்டத்தட்ட வண்டிக்காரன் போலவே ஆனான். என்னடா, என்ன விஷயம்? ஏன் ஆளாளுக்கு விடைக்கோழி ஆவறீங்க? கேள்வியோடு பொன்முடி வேந்த நாயக்கர் படுதாவை விலக்கி பார்த்துவிட்டு மார்பில் குண்டு பட்டது போல் பின்னால் வந்து தடுமாறினார். செய்தி அர்ஜுன பானமாட்டம் ஞானமணி கோகிலம் நோக்கியும் போனது. அப்படியே கல்சிலையாட்டம் உட்கார்ந்து விட்டாள். மெல்லிய குரலில் யார் அவள் என்று கேட்க ஜெயந்தி மங்கலம் என்று சொல்லப்பட கோயிலுக்கு அடுத்த நொடியே நரம்பில் நெறி கட்டியது. ஜெயந்தி மங்கலம் என்று உதறு பெருமூச்சுடன் முணுமுணுத்தது. அம்மா ஜெயந்தி மங்கலம் படத்துக்கு மாலை போட்டுவிட்டு திரும்பிய தாமரை கண்ணனை துளசி மாமா வாஞ்சியாக பார்த்து சிரித்தார். என்ன மாமா சிரிப்பு இது? அர்த்தம் புரியலையே என்ற தாமரை கண்ணனிடம் அந்த கேள்விக்கு பதில் கூறாமல்
விஷயம் தெரியுமா என்கிற பிடிகைக்குள் நுழைந்தார். என்ன விஷயம் மாமா? அந்த பிரகலாதன் ஜக்கம்மா கோவிலை இடிக்க பார்த்திருக்கான். அவர் சொன்ன மறுநொடி தாமரைக்கண்ணன் முகத்தில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கைகோர்த்து கொண்டு ஓடிற்று. நிஜமாகவா என்ற கேள்வியும் தொண்டையே கடந்தது. என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை கோர்ட்ல அவன் ஜெயிச்சிருக்கான். ஆனா ஜக்கம்மாவை ஜெயிக்க முடியுமா? பாம்பா வந்து முதல் நாளே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா. துளசி மாமா விவரிப்பு தாமரைக்கண்ணனை மிரட்டி சற்றே நரைத்த அவரது மேசையை நீவி விட்டுக் கொள்ளும்படி செய்தது. அவனை ஒழிக்க ஒரு வழி சொல்லுங்க மாமா. அவன் அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. ஜங்கமர் வாரிசு நான் மட்டும்தானு சொன்னியே, அதுக்கு தானா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, செய்யறியா? என்ன செய்யணும்? அந்த ஜமீன் நிலத்துக்கு ஈசானியத்தில் இருக்கிற கிணத்துல இறங்கி உள்ள கிடக்கிற ஜக்கம்மாவை வெளியெடுக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? மாமா கேள்வியை வைக்க தாமரைக்கண்ணன் சிந்தனையுடன், சரி அதை வெளியே எடுக்கிறேனே வைங்க, அதால அவனை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமாவா? ஜக்கம்மாவை யாருன்னு நினைச்ச? உங்க அம்மாவோட சக்காலத்தி, அதான் அந்த ஞானமணி கோகிலம். சொல்லுங்க, அவ கோயில்ல இருந்த அந்த விக்கிரத்தை தூக்கி கிணத்துல போட்ட கதை உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு மட்டும் தெரியும். துளசி மாமா பொடி வைத்தார். முதிய 90 வயது நெருங்கும் தோற்றம், ஆனாலும் நல்ல திடகாத்திரம். தாமரை கண்ணனுக்குள் சுவாரஸ்ய பீரிடல். அதோடு என்ன கதை மாமா அது என்று ஆர்வமாக கேட்க துளசி மாமா கூர்மையான இருளோடு சொல்ல தொடங்கினார். அத்தியாயம் 8. அந்த வீட்டில் வேலையாக இருந்த தாமரைக்கண்ணனின் மனைவி சுந்தரி யதார்த்தமாக எதன் பொருட்டோ தாமரைக்கண்ணனும் துளசி மாமாவும் இருக்கும் அரைப்பக்கம் வந்தபொழுது துளசி மாமா ஞானமணி கோகிலம் ஜக்கம்மாவை தூக்கி கிணற்றில் போட்ட கதையை சொல்ல ஆரம்பித்திருந்தார். சுந்தரிக்கு உடனேயே முகம் கோணலாகி போனது. உள்ளே நுழைந்தாள். அவளை பார்க்கவும் மாமா குரலில் தெய்வு ஏற்பட்டது. தாமரைக்கண்ணனிடமும் சுருதி இறங்கியது. என்ன சுந்தரி, என்ன வேணும்? இங்க நான் வந்தாலே ஏதாவது எதிர்பார்த்து தான் வருவேங்கிறது உங்க நினைப்பா? அது அது மாமா ஏதோ கதை சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதே. கேட்டபடியே அந்த 50 வயது பெண்ணின் பார்வை துளசி மாமா பக்கம் திரும்பியது. ஊசியாய் குத்தியது. ஆமாமா, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. சொல்லியபடி மாமா மூக்குப்பொடி டப்பியை திறந்தார். இனி என்ன தெரிஞ்சு என்ன ஆகணும்? அதான் கேஸ்ல தோத்தாச்சுல, இன்னும் என்ன? அடுத்த நொடி சுந்தரியின் பேச்சில் அலுப்பும் சலிப்பும் கொடிகட்டி பறந்தன. கோர்ட்ல தோத்துட்டா என்ன? அவனே வந்து நம்ம காலில் விழுந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேற எவ்வளோ வழி இருக்கே. அப்ப அந்த வழியில முதல்ல போய் இறங்க வேண்டியது தானே? இதென்ன கேள்வி சுந்தரி? சட்டப்படியும் நியாயப்படியும் ஒரு முயற்சி செய்வோம்னு செஞ்சோம். அதுல அவன் ஜெயிச்சிட்டான். அடுத்த ரவுண்ட வேறு விதமா பார்க்க வேண்டியதுதான். பார்த்ததெல்லாம் போதும். எப்ப பார் அதே நினைப்பாய் இருந்து அழிஞ்சதும் போதும். வேற வேலையை பாருங்க. சுந்தரி சலித்து கொண்டு விட்டு திரும்பினாள். துளசி மாமாவும் தாமரை கண்ணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தாமரை கண்ணனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என்ன கண்ணா, பொண்டாட்டி போட்ட போர்டுல எதுவும் பேச தோணலையா? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானே மாமா. கேஸ் ஜெயிச்சிடும் என்று நாம் பண்ண செலவை யோசிச்சு பாருங்க. டேய், வாழ்க்கையில போகணும்னு இருக்கிறது போகத்தான் செய்யும். கைத்த போட்டு கட்டி வச்சாலும் அறுத்துக்கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் வரணும்னு இருக்கிற விஷயங்கள் வரும். எங்க மாமா வருது? எல்லாம் போகணும்னு மட்டும்தான் இருக்கு. இதுல வப்பாட்டி பசங்கிற முத்திரை வேறு. கிருஷ்ணனும் ரமேஷும் காரி துப்புல அது ஒண்ணுதான் பாக்கி. தாமரைக்கண்ணன் அலுப்பு சலிப்போடு தடம் புரளுவதாக தோன்றியது துளசி மாமாவுக்கு. வைப்பாட்டி பசங்க என்கிற அந்த வார்த்தை அவரை எங்கெங்கோ இழுத்து சென்றது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா மாமா பயலை என்று பொன்முடி வேந்த நாயக்கர் அமிலம் தோய்ந்த வார்த்தைகளால் விளாசியது ஒரு கணம் ஓடி அடங்கியது. முகம் மாறிப்போனது அவனுக்கு. எதற்கோ செய்த முயற்சி எப்படியோ மாறி குடும்பத்தினர் மேலேயே ஒரு கரையாக படுந்து விட்டதும் நெஞ்சே கசக்கியது. இப்படியெல்லாம் நிகழும் பொழுது அவருக்கு நிறைய வியர்க்கும். பழைய நினைவுகள் பாடாய்படுத்தும். அது இறுதியாக ஜங்கமர் மேல் ஒரு கோபமாக உருத்திரளும். அவர் காலை கட்டிக்கொண்டு, அத்தான் அக்கா கழுத்துல ஒரு தாலியை கட்டி அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுங்க, அப்பதான் எங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா அவஸ்தைத்தான் என்று கெஞ்சியதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகத்தில் புரண்டு எழும். இன்றும் அப்படித்தான் ஆனது. பக்கத்து நாற்காலியில் மரம் மாதிரி விழுந்து வியர்வையில் குளித்தது போல் ஆனார். தாமரைக்கண்ணன் அதை பார்த்துவிட்டு சற்று பதறியும் போனார். மாமா என்ன பண்ணுது? தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இந்த டாபிக்கை பேசினாலே இப்படித்தான். சுந்தரி, சுந்தரி அலறினார். அவளும் ஓடி வந்தாள். கூடவே கிருஷ்ணனும் ரமேஷும் கூட வந்தார்கள். எங்கோ வெளியே போயிருந்தவர்கள் அப்பொழுதுதான் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் துளசி மாமாவை சுற்றி நின்று கொண்டார்கள். சுந்தரியிடம் அவ்வளவாய் பதற்றமில்லை. அவள் அவருக்கு இந்த மாதிரி ஆவதை பல தடவை பார்த்து விட்டாள். ஆனால் இந்த முறை முன்போல் இல்லாமல் அது வேறு விதமாய் எதிரொலித்தது. சுந்தரி, நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைக்கிற.
என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சும்மா விட போறதில்ல சுந்தரி. அந்த சொத்தை திரும்ப மீட்காம விட மாட்டேன். எனக்கு அதுக்கு வழி தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ என்று பெருமூச்சினிடையே சொன்னபடி தோளில் கிடந்த துண்டால் கழுத்து வேர்வை துடைத்துக் கொண்டார். அவள் சற்று கலக்கமுடன் அவரை பார்த்தாள். ஆமாம், நீ பார்க்கத்தான் போறே என்றபடி எழுந்து அந்த வீட்டில் அவருக்கென்று அவர்கள் ஒதுக்கியிருக்கும் அறை நோக்கி சென்றார். அங்கே கிடந்த கட்டிலில் போய் அப்படியே படுத்தார். தொடர்ந்து வந்த தாமரை கண்ணன் அவர் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் வெளியில் வந்தார். பிள்ளைகள் கிருஷ்ணனும் ரமேஷும் அப்பா தாமரை கண்ணனை சிந்தனை தோய்ந்த முகத்தோடு பார்த்தார்கள். அப்பா, கிருஷ்ணன் அழைத்தான். சொல்லு. தாத்தா பேசுறதை பார்த்தா நாம வேண்டாம்னாலும் அவர் விடமாட்டாங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், அப்படித்தான். அப்ப நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோமா? தெரியல கிருஷ்ணா, அவர் என்ன முடிவெடுக்க போறாரோ. ஏதோ கிணறு ஜக்கமா சாமி அதுல கிடக்கு, அதை எடுக்கணும் வைக்கணும்னு அவர் சொன்னதா அம்மா சொன்னாங்க. ஆமாம், விவரமா சொல்லுங்கப்பா, என்ன அது? எனக்கு விவரமா எதுவும் தெரியாது கிருஷ்ணா, மாமாவுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே பேசுவார்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரிப்பா, நாம விட்டுறக்கூடாது. ரமேஷ் தன் மூக்கு கண்ணடையை கழட்டி துரைத்தபடி வார்த்தைகளில் அழுத்தம் காட்டினான். அந்த பிரகலாதன் இன்னைக்கு அந்த நிலத்துல அளந்து கல்லு நட போறானாம். அதுக்கு என்னப்பா, அதை தடுக்க முடியாதப்பா. அது சட்டப்படி இப்ப அவன் இடம், நாம ஒன்னும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க முடியாதா? முடிஞ்சிருந்தா முதல்ல அதை நான் செஞ்சிருப்பேனே. வெளியில தலை காட்ட முடியலப்பா. எங்களுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு. எப்படியோ உங்களை அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளைகளிடம் ஆதங்கம் கொப்பளித்தது. கவலைப்படாதீங்கடா, நிச்சயம் அந்த நிலத்தை வசப்படுத்தி நாம் தான் ஜங்கம்ம நாயக்கரோட வாரிசுங்கிறத நிரூபிப்போம். முடியாட்டி எல்லோரும் செத்து போவோம். சொல்லும் பொழுதே தாமரை கண்ணன் குரலில் அலையடிக்கும் வெப்பம். அதற்கு மேல் பேச என்ன இருக்கிறது என்பது போல் எல்லோரும் கலைய சுந்தரி மட்டும் சுவற்றில் மாலையோடு தொங்கியபடி இருக்கும் ஜெயந்தி மங்கலம் போட்டோவை கோபத்தோடு பார்த்தாள். எல்லாம் உங்க பேராசையால வந்த வினை. உங்க வம்ச வாரிசுகளுக்கும் அந்த புத்தி தானே இருக்குது என்று நினைத்தவள் பார்வை துளசிமாமா படுத்திருக்கும் அரை பக்கம் திரும்பியது. அவரது அறையில் இருக்கும் மர பீரோவிலிருந்து ஒரு பாதி எரிந்தும் எரியாததுமான அந்த வேதாந்த ரகசியம் புத்தகத்தையும் கூடவே மிக பழமையான ஜாலத்திரட்டு எனும் புத்தகத்தையும் எடுத்து விரிக்க தொடங்கி இருந்தார். போச்சுடா, திரும்பவும் பாழாய் போன அந்த பாதிக்கு போக போகிறாரா? அவளுக்குள் பயம் மூல தொடங்கியது. அதே சமயம் அனூரியல் எஸ்டேட் போர்டை நட்டு அதற்கு சந்தன குங்குமம் தெளித்த நிலையில் ஒரு எலுமிச்சம் பழத்தையும் அறுத்து நாலாபுரமும் போட்டபடி இருந்தார் ஐயர் ஒருவர். பக்கத்தில் கையை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்று கொண்டிருந்தார் பிரகலாதன். கூடவே அவன் மனைவி ரஞ்சிதம், ஆசை மகள் அனுராதா, சுற்றிலும் சர்வேயரும் இன்ஜினியரும் இன்ஜிடேப்பும் கையுமாக நின்று கொண்டிருந்தனர். சற்று தள்ளி லாரி ஒன்றிலிருந்து 3 அடி உயர கருங்கற்கள் ஆயிரக்கணக்கில் செங்கல் போல் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. கடப்பாரியும் கையுமாக கூலி ஆட்களும் நின்று கொண்டிருந்தனர். பூஜை முடிந்து பேப்பர் பிளான் படி அளக்கும் வேலை ஆரம்பமாயிற்று. பிரகலாதன் சர்வேயரோடு சற்று ஒதுங்க, ரஞ்சிதம் அணுவோடு சற்று தனித்து விடப்பட்டாள். அப்படியே அவள் பார்வை கிட்டத்தட்ட 400-500 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த இடிந்த கோவில் பக்கம் திரும்பியது. அணுவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வழியில் புதிராக மண்டி கிடந்தது. அதில் சில காட்டு பூச்செடிகளும் அடக்கம். அணு அவற்றை பறித்து கொண்டே அம்மாவோடு நடந்தாள். பிரகலாதன் இதை கவனிக்காமல் இன்ஜினியருக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த இடிந்த கோவில் முகப்பில் ஒரு கருப்பு நாய் ஒன்று படுத்திருந்தது. அது ரஞ்சிதமும் அணுவும் வருவதை பார்த்து எதிரிகளை பார்ப்பது போல் பார்க்க ஆரம்பித்தது. சில நாட்களாக அது அங்கேதான் ஒதுங்கி கிடக்கிறது. யார் வந்தாலும் குறைத்து துரத்துவதும் பாய்ந்து கடிப்பதுமாக வெறி பிடித்தது போல் தெரிந்தது. ரஞ்சிதமும் அணுவும் நெருங்க நெருங்க அதனிடம் இறைப்பு கூடி போனது. எழுந்து தன் பொன்னிற விழிகளோடு கிர்ரென்ற சப்தமுடன் சென்னாவை தொங்க போட்டபடி பாய தயாரானது. அத்தியாயம் 9. அந்த கருப்பு நாயின் ஆவேசமும் பாய தயாரான மும்மரமும் ரஞ்சிதத்திற்கோ அணுவிற்கோ முதலில் தெரியவே இல்லை. ஆர்வமாக கோவிலை நெருங்குவதிலேயே குறியாக இருந்தனர். சமீபத்து விட்ட அவர்களை பார்த்து அந்த நாயும் ஓட்டத்துக்கு நடுவில் பாய தயாரானது. குலைப்பு சப்தத்தோடு அது பாய்ந்து வந்த விதம், அதனால் கிளம்பிய புழுதி எல்லாமாக ரஞ்சிதத்தை நடுங்க வைக்க உடனடியாக அணுவை அவள் அள்ளி தோளுக்கு ஏற்றிக்கொண்டாள். அதுவும் சில அடி தூரத்தில் தேங்கி நின்று சுற்றிலும் வெறிக்க தொடங்கியது. ஊன்றி பார்த்தது. இடுப்புயர புதர்கள். அங்கு எது நடந்தாலும் வெளியே தெரிய வாய்ப்பில்லை. ரஞ்சிதம் அது புரிந்து மெல்ல பின்னால் நடக்க தொடங்கினாள். அந்த நாயும் அதற்கேற்ப முன்னால் வரத் தொடங்கியது. உங்களை விடப்போவதில்லை என்பது போல் பார்த்தது. ரஞ்சிதம் திரும்பி பார்த்தாள். பிரகலாதனும் மற்றவர்களும் நெடுந்தூரத்தில் தெரிந்தார்கள்.
கத்தி கூப்பிடுவதில் கூட அபாயம் இருப்பதாக உள்ளுணர்வு சொன்னது. இருந்தாலும் வேறு வழி தெரியாத நிலையில் என்னங்க என்கிற குரல் அவள் தொண்டையை கழக்கத் தொடங்கியது. கால்களும் திரும்பி ஓடத் தொடங்கின. அவளது அதிர்ஷ்டம், அவள் ஓடி வரும் வழியில் ஒருவன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். ரஞ்சிதம் ஓடி வருவதையும் நாய் தூரத்தில் வருவதையும் பார்த்துவிட்டு அப்படியே சைக்கிளோடு நாய் மேல் மோத பார்த்தான். அது அவர்களை விட்டுவிட்டு அவனை பிடித்துக் கொண்டது. சைக்கிளை போட்டுவிட்டு கீழே விழுந்த அவன் மேல் தன் குரூரத்தை காட்டத் தொடங்கியது. அவன் கட்டி உருளத் தொடங்கினான். ரஞ்சிதம் தொடர்ந்து அலறிக்கொண்டு முன்னால் ஓட, பிரகலாதனும் என்ஜினியரும் மற்றவர்களும் அவள் ஓடி வருவதை பார்த்துவிட்டு திரும்பி வர தொடங்கினார்கள். கூட்டமாக வந்து குவிந்த பொழுது அந்த நாய் சைக்கிள்காரனை குதறி முடித்துவிட்டு கூட்டத்தை பார்த்து ஓடிவிட்டிருந்தது. அவன் பிழிந்து போட்ட ஆரஞ்சு பழ சக்கை போல கிடந்தான். தாமதிக்காமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போக தொடங்கியது ஒரு கூட்டம். குழந்தை அணு நடந்ததை எல்லாம் பார்த்து வெளிரி போயிருந்தாள். ரஞ்சிதத்தின் தோளில் சாய்ந்தபடி நடந்ததை பார்த்து கொண்டிருந்தாள். பிரகலாதன் முகத்தில் அதிர்ச்சி ரேகைகள். ரஞ்சிதத்தை அத்தோடு ஏறிட்டான். பார்வையை என்ன நடந்தது என்றுதான் கேட்டது. இடிஞ்ச கோவிலை பார்க்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். வந்தா ஒரு வெறி நாய் எங்களை கடிக்க வந்துச்சு. நல்ல வேளை சைக்கிளில் ஒருத்தர் வரவும். அவள் முடிக்காமல் அவனையே பார்த்தாள். அவன் பார்வை முடிக்க விடவில்லை. ஆமா, நீ எதுக்கு அந்த கோவில் பக்கம் வந்த? சும்மாதான். என்ன சும்மாதான்? இப்ப பாத்தியா? அவன் முகத்தில் அடுத்தடுத்து நேரிட்ட அசம்பாவிதம் காரணமாக கோபமும் பதட்டமும் கூடி கலந்திருந்தது. அது ஒரு பொல்லாத நாய்ங்க. ஏகப்பட்ட பேருங்களை கடிச்சிருக்கு. ஒருத்தர் அந்த நாய் மாதிரியே குலைச்சி செத்துப்போனாரு. பக்கத்துல இருந்து ஒரு கூலிக்காரனிடம் பிரகலாதன் எதிர்பார்க்காமலேயே விளக்கம் வந்தது. உனக்கு எப்படி தெரியும் என்கிற அவனது கேள்விக்கும் நான் இந்த வழியா தானே தினம் போறேன் வரேன் என்கிற பதில் வந்து விழுந்து அவன் வாயே அடைத்தது. நடுவில் என்ஜினியர் சற்று வியர்த்து விறுவிறுக்க ஓடி வந்தார். சார் என்றார். என்ன ராமலிங்கம்? அந்த ஆள் பழைச்சது பெரிய விஷயம் சார். மீறி பழைச்சாலும் ரேபிஸ் அட்டாக் பண்ணாம இருக்க பிரிவென்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அந்த நாயை வேற கண்காணிக்கணும் சார். எதுக்கு? அதுக்கு வெறி பிடிச்சா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர் சார். அவ்வளோ தூரம் ஏன் விடணும்? என் தாத்தாவோட துப்பாக்கி வீட்டில் இருக்கு. எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல சுட்டு தள்ளிட்டு மறுவேளை பார்க்குறேன். அவசரப்படாதீங்க. ஒரு 2 நாளைக்கு அதை அப்சர்வ் பண்ணணும். அப்படியே அந்த ஆளையும் நாம தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி. இன்ஜினியர் எங்கு வருகிறார் என்பது புரிந்து போயிற்று. மௌனமாய் அதை அங்கீகரித்தான். பிளாட் பிரிப்பது, கல் நடுவது போன்ற எல்லா வேலைகளும் சம்பித்து போய்விட்டிருந்தன. முதலில் பாம்பு கடித்தது, அடுத்து நாய். ஒரு ஜான் முன்னேற முயன்றால் ஒரு அடி சறுக்கி விடுகிறது. அவள் புரிந்து கொண்டு அவன் கைகளை ஆதரவாக பற்றினாள். அந்த 93 ஏக்கர் நிலப்பரப்பும் சீர் செய்ய வேண்டிய புதற்காடாக ஆள் அரவமின்றி வெறிச்சிட்டது. சார் என்று கூப்பிட்டபடியே என்ஜினியர் நடுவில் அவர் பிரக்ஞையை கலைத்தார். பிரகலாதன் அவரை பார்த்தான். டோன்ட் வரி சார், வாங்க நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த ஆளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, என் அசிஸ்டன்ட் இந்த நிமிஷம் பண்ணி முடிச்சிருப்பார். மில்லை போடும்பொழுது கட்டிக்கலாம். நீங்க வாங்க. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். பிரகலாதன் அவரை அனுப்பிவிட்டு ரஞ்சிதம் பக்கம் திரும்பினான். அவள் கலக்கத்தோடு அவனை பார்த்தாள். என்ன ரஞ்சிதம், எதுக்கு அப்படி பார்க்குற? ஒண்ணுமில்லைங்க, தொட்டு தொட்டு அசம்பாவிதம் நடக்கிறத நினைச்சா கவலையா இருக்கு, அதான். அசம்பாவிதம்னு நினைச்சா அசம்பாவிதம், வெறும் சம்பவமா நினைச்சா அது ஒரு சம்பவம், அவ்வளோதான். நீங்க எப்பவும் இப்படிதான், குப்புற விழுந்தாலும் மேசையில மண் ஓட்டலேன்னு சொல்லுவீங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒன்னும் பண்ண சொல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோவிலை நீங்க அப்படி போட்டு வச்சிருக்கிறது தான். ஓஹோ, அதுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணுமோ? பண்ணலாம், ஒன்றும் தப்பில்ல. இதப்பா ரஞ்சிதம், நீன்னு இல்லை, இந்த இந்திய தேசத்து பெண்கள் எல்லோருமே ஒரு மாதிரி தான் சிந்திக்கிறீங்க. கோயில் குளங்கிறதெல்லாம் மனுஷன் தன் பலவீனத்துக்கு மனோதத்துவ ரீதியா பண்ணி வச்சிட்டு இருக்க ஒரு ரெமடி. அதுலேயும் பக்தி மாதிரி ஒரு வீக்கான விஷயம் வேற எதுவும் இல்லை. நான் உனக்கு இது எத்தனை தடவை சொல்லட்டும்? பிரகலாதன் வழக்கம் போல் ஒரு பெரிய விவாதத்துக்கு அச்சாரம் போட்டான். அவள் அது புரிந்து மௌனமானாள். திரும்பி கோவிலை பார்த்தாள். அவனும் பார்த்தான். என்ன நினைத்தானோ நடக்கத் தொடங்கினான். பக்கமாய் ஒரு புதரை ஒட்டி ஒரு குச்சி ஒன்று கிடந்தது. அதை குனிந்து கையில் எடுத்துக்கொண்டான். எங்க போறீங்க? நீ பெருசா நினைக்கிறியே, அந்த கோவிலுக்கு தான். அதுக்கு எதுக்கு குச்சி? அந்த நாய் சனியன் திரும்ப வந்தா 4 போடு போடத்தான். சொன்னபடி அவன் நடக்க அவள் அணுவை அணைத்து கொண்டு தொடர்ந்தாள். வந்து பார், இதை இப்படி போட்டு வச்சிருக்கத்தால தான் நாய் பாம்புன்னு எல்லா கன்றாவியும் இங்க வந்து தங்குதுங்க. இதை சுத்தப்படுத்தி ஒரு போர் போட்டா அதனால எத்தனை வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும்? அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு கிணறு இருக்கே. அதெல்லாம்
ஆயிரக்கணக்கான பிளாட் வரப்போற இடத்துல போதுமா ரஞ்சிதம்? யோசிச்சு பார். கேட்டுக்கொண்டே கோவிலையும் நெருங்கிவிட்டனர். காரையும் செங்கல்லும் உதிர்ந்து பாசி பிடித்த சுவர்களோடு பல்லை காட்டிட்டு கோவில். ஆங்காங்கே சுவரில் அரசஞ்செடி முளைவிட்டிருந்தது. உள்பாகமெல்லாம் அநியாயத்துக்கு புதரடைந்து போயிருந்தது. குச்சியால் புதரை விளைக்கப்படி முன்னடந்த பிரகலாதன் ஒரு இடத்தில் ரஞ்சிதத்தையும் அணுவையும் அதற்கு மேல் வரவேண்டாம் என்று கூறி நிறுத்திவிட்டு அவன் மட்டும் உள்ளே நுழைந்தான். வேண்டாம், தனியா போகாதீங்க, ரஞ்சிதம் கத்தினாள். ஆமா, உள்ற பேய் இருக்கு, என்னை அது பிடிச்சிக்க போகுது என்கிற வேடிக்கையான பதில் பிரகலாதனிடம். பதிலோடு நின்று உள்ளே நோட்டமிட்டான். புல்டோசரோட தரைமட்டமாக்கி போட்டு தள்ளணும், அப்பதான் சரிப்படும் என்றபடியே திரும்ப முயன்றவன் காதில் கலகலவென்று சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. ரஞ்சிதமா சிரிக்கிறாள்? சந்தேகத்தோடு திரும்பி பார்த்தவன் அணுவின் மேல் கவனமாக இருந்தவளை பார்த்து குழம்பும் பொழுது திரும்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டது. யாரது? பிரகலாதனுக்குள் ரத்தம் சூடேற தொடங்கியது. அத்தியாயம் 10. அந்த சிரிப்பு சப்தம் பிரகலாதனை ஆச்சரியப்பட வைத்தது. யாராவது உள்ளிருந்து கொண்டு தன்னை பார்த்து சிரிக்கின்றார்களா என்பது போல் உள்ளே இடிபாடுகளை பார்த்தான். காலில் கசங்கும் செடி கொடிகள், இடரும் கட்டிடக் கற்கள், இதற்கு நடுவே சுற்றி சுற்றி பார்த்தவன் சற்று வெளியே ரஞ்சிதத்தை பார்க்க அவள் அணுவை தூக்கி கொண்டு மிரட்சியோடு நின்று கொண்டிருந்தாள். ரஞ்சா, சிரிச்சியா? சற்றென்று கேட்டான். சிரிக்கிறதா? நானா? அவள் பதில் கேட்டாள். இல்லை, யாரோ கலகலன்னு சிரிச்ச மாதிரி இருந்தது. என் காதல வெள்ளியே. இரு, யாராவது உள்ளே இருந்துகிட்டு காபரா பண்றாங்களான்னு பாக்கிறேன் என்றபடி உள்ளே போக எத்தனைத்தான். அவளுக்கு அவன் செயல் வயிற்றில் பயபந்தே உருட்டியது. வேண்டாங்க, வந்துடுங்க, தனியா போகாதீங்க என்றாள். இப்படி சொன்னாலே எந்த ஆண் பிள்ளைக்கும் வேகம் வரத்தான் செய்யும். பிரகலாதனிடமும் வந்தது. அவள் அபிப்பிராயத்தை சட்டை செய்யாமல் இடிபாடுகளை கடந்து சென்றான். நூலாம்படை ஆடும் உட்பிரகாரம் ட்ரவுட் ட்ரவுட் என சப்தமிடும் முத்திய பள்ளி, அவற்றை பிளந்து கொண்டு ஏகத்துக்கும் கிளை விட்டுவிட்ட பூவரசு இத்தனையும் பார்த்தபடி கர்ப்பகிரகத்தை நெருங்கிய பொழுது உள்ளே காலிபிடம் அவனை பார்த்து வெறுத்தது. அந்த பிடத்தின் மேல் மாலை போல் ஏதோ கிடந்தது. திருந்து கொண்டிருக்கும் கார்கோட நாகத்தின் சட்டை துளியும் கிழிசலின்றி வாய்ப்பாகம் முதல் வால்பாகம் வரை அப்படியே இருந்தது. உடம்பு முழுக்க கோதுமை கோதுமையாய் வளைக்கண்கள், அதனோட கருநீல பரவல். வறண்டுவிட்ட நாவோடு அதை கையில் எடுத்தான். உயர்த்தி பிடித்து பார்த்தான். 6-7 அடி நீளத்திற்கு குறையில்லாமல் ஒரு ரிப்பன் போல் கையில் தொங்கிற்று. அப்படியே பிடித்தபடி அவன் வெளியே கிளம்ப காலெடுத்த சமயம் மேல் கூம்பு கூரையின் ஒரு துவாரம் வழியாக அதை பார்த்தபடி இருந்தது அந்த நிஜநாகம். வெளியே வந்தவனை பார்த்து காது வரை கண்களை அகற்றினாள் ரஞ்சிதம். ஐயோ, என்னங்க இது? பார்த்தா தெரியல, பாம்பு சட்டை. உள்ளார இருந்துச்சா? ஆமாம், சாமி கருவறை பிடித்து மேல கிடந்துச்சே. சொல்லியபடியே அதை கசக்க பார்த்தான். ஐயோ வேண்டாங்க, அவள் தடுத்தாள். அவன் முறைத்தான். அப்படியே திரும்பி பார்த்தான். இடிந்த கோவில் புதிர் கொட்டாரமாக அவனை பார்த்தது. அங்கிருந்து அகலத் தொடங்கினான். அவன் முன்னே சென்ற மறுநொடி அவள் குனிந்து அந்த சட்டியை கையில் எடுத்தாள். அணுவை கீழிறக்கிவிட்டு அதை மலமளவென்று சுற்றி புடவை முந்திக்குள் சொருகிக் கொண்டாள். திரும்பவும் அணுவை தூக்கி கொண்டு அங்கிருந்து நகர கால் எடுத்த நொடி அருகாமை புதரில் அசைவேற்பட்டது. என்னவென்று பார்த்த அடுத்த நொடி பொழுதில் கருப்பு நாயின் முகம் தெரிந்து அவள் வயிற்றில் புலியை கரைத்தது. பிரகலாதனோ ரஞ்சிதம் பின்தொடர்கிறாள் என்கிற நம்பிக்கையோடும் ஒருவித எரிச்சலோடும் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. ஐயோ, பீதியும் பயமும் அவள் தொண்டையை அடைத்தது. கத்தி அவனை கூப்பிடக்கூட அச்சமாக இருந்த அந்த நொடியில்தான் ஒரு அதிசயம் போல் அந்த சம்பவம் நடக்கத் தொடங்கியது. வெறிப்புடன் நிற்கும் அந்த நாய் கிர் கிர் என்று சப்தித்தபடி பாயத் தொடங்க அந்த முகாந்தரத்துக்கு நடுவில் சரசரவென்று கார்கோடக நாகம் முன் ஓடி வந்து நாய்க்கும் ரஞ்சிதத்திற்கும் இடையில் நிமிர்ந்து படம் விரித்தபடி நிற்கத் தொடங்கியது. ரஞ்சிதம் அணுவை இருக்க அணைத்துக் கொண்டாள். அந்த நாகம் இப்பொழுது நாயை நோக்கி சீறிற்று. நாயின் கவனமும் அதன் மேல் திரும்ப இனி ஒரு நொடி நிற்பது கூட ஆபத்து என்கிற மாதிரி குழந்தையை அணைத்தபடி ஓடத் தொடங்கினாள் ரஞ்சிதம். நெடுந்தூரம் போய்விட்ட பிரகலாதனையும் தாண்டி ஓடியவள் அப்படியே திரும்பி அணுவை கீழிறக்கியபடி மூச்செரித்தாள். என்ன ரஞ்சிதம், எதுக்கு இப்படி ஓடி முன்னால வந்த என்றபடி திரும்பி பார்த்தான். கோவில் அமைதியாக வெறித்தது. மீண்டும் திரும்பினான். ரஞ்சிதத்தின் சேலை முந்தி கலைந்து தொங்க அடைபட்டிருந்த அந்த சட்டை கீழே விழத் தொடங்கியது. குழந்தை அணு அதை பார்த்தபடியே சொன்னாள். அப்பா, அங்க பாம்பு. எங்க? அங்கதான். அங்க அங்க அந்த பாம்பை பாத்தியாக்கும். மலமலன்னு என் கூட வரதுக்கு என்ன?
கத்தியபடியே திரும்பினான். அதை ஒழித்து கட்டிவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பது என்கிற மாதிரி திரும்ப ஓடினான். வேண்டாங்க, போகாதீங்க, அங்கே எதுவும் இல்லை என்று கத்திக்கொண்டே ரஞ்சிதமும் ஓட, அங்கே பிரகலாதன் பார்த்த காட்சியில் பலத்த திடுக். அந்த நாய் பாம்பு கடிப்பட்டு கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க கண்கள் செருகிய நிலையில் உயிர் போர் நடத்தி கொண்டிருந்தது. கடவுளே, கைகளை கூப்பி கசிந்து போனாள் ரஞ்சிதம். வீடு சாப்பாடு பரிமாறும் பொழுது இறுக்கமாக இருந்தான் பிரகலாதன். ரியல் எஸ்டேட்டில் நடந்ததெல்லாம் உள்ளே ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன சிந்தனை கலைக்க பார்த்தாள் ரஞ்சிதம். அவனிடம் பதில் இல்லை. அந்த பாம்பை நாங்க பார்த்தோம். சாதம் போட்டபடியே சாதாரணமாக சொன்னாள். என்ன அது எங்களை அந்த நாய்கிட்ட இருந்து காப்பாத்துக்குனே வந்ததாத்தான் நான் நினைக்கிறேன். பிரகலாதன் சோற்றை கிளறியபடி ஒரு வெறிப்பு வெறித்தான். அப்படி பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு முன்னால போயிட்டீங்க. அங்கத்தான் புதரா வளர்ந்து கிடக்குதே, அதுல பதுங்கி இருந்த அந்த நாய் ஒரு புலியாட்டம் பார்த்ததை இப்ப நினைத்தாலும் பகீர்ன்றது. என் கண்ணில் மட்டும் படலையே பட்டேன்று கேட்டான். அப்ப நான் பொய் சொல்றேனா? நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. முடிவா என்ன சொல்ற? அந்த கோவில்ல இன்னும் சக்தி இருக்குங்க. அதனால அது இடிக்க போனவங்கள பாம்பு கடிச்சிடுச்சு. அதோட சட்டையை கும்பிடுற என்னை காப்பாற்றவும் செஞ்சிச்சு. ரஞ்சா, என்னை ஏன் இப்படி கொல்ற? நீ டிகிரி படிச்சவ தானே, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கவே உனக்கு தெரியாதா? படிப்புக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? என்ன சம்மந்தமா? பாம்புங்கிறது ஒரு விஷ ஜந்து, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு எதுவும் கிடையாது. தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலையும் தான் அதை வச்சு நம்ம காதா குத்துறாங்கன்னா எனக்கு வீட்லேயே நீ. அப்ப அந்த பாம்பு நாயை கடிச்சது, வேலைக்காரனை கடிச்சதெல்லாம் தற்செயலான சம்பவமா? நிச்சயமா. இதோ பார், இனிமே நீ ரியல் எஸ்டேட் பத்தியோ இந்த பிசினஸ் பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் அந்த இடிஞ்ச கோவிலை என்னவோ செய்துட்டு போறேன். கோபமாய் கத்திவிட்டு சாப்பாட்டை உருட்டி விழுங்க ஆரம்பித்தான். அவள் கை கழுவி கொண்டு சோர்வோடு வெளியில் வந்தாள். கலங்கிய முகத்தோடு அப்படியே பூஜை அறை நோக்கி நடந்தாள். சுவற்றில் ஜங்கமர் தெரிந்தார். பக்கத்திலேயே ஞானமணி கோகிலத்தின் ஒய்யார பார்வை கொண்ட படம். அதை வெறித்தாள். குறிப்பாக ஜங்கமர் படத்தை பார்த்து, மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் மனதுக்குள். அந்த புதிய பாம்பு சட்டை பழைய பாம்பு சட்டை உள்ள மரப்பெட்டியின் மீது சுருண்டு கிடந்தது. என்ன நினைத்தாலோ உள்ளிருக்கும் தோர் சட்டையை வெளியே எடுத்தாள். நீட்டி பிடித்தாள். 50 ஆண்டுக்கும் முந்திய அந்த சட்டை அப்படியே இத்து அத்து போய் உதிர்ந்து விழாமல் அன்று உரித்த சட்டை போல் காட்சி தந்து மின்னியது. மிக அதிசயமாக அதன் நீளமும் புதியத நீளமும் ஒன்றாக இருந்து மேலும் ஆச்சரியமூட்டியது. இரண்டையுமே அந்த பெட்டியில் ஆச்சரியம் கலைந்தபடிக்கு வைத்து மூடியவள் கண்கள் இடுங்க பிரார்த்தித்துக் கொண்டு விட்டு வெளியில் வந்தாள். பிரகலாதன் ரஞ்சிதம் என்று குரல் கொடுக்க ஓடத் தொடங்கினாள். மாலை வேளை. சூரியன் மேற்கு வானில் ஆரஞ்சு பழமாட்டம் இறங்கிக் கொண்டிருந்தான். அணுரியல் எஸ்டேட்டில் ஓரளவு கற்களை அளந்து நட்டு முடித்திருந்தார்கள். ஆங்காங்கே புற்களை எல்லாம் செதுக்கி ஒரு பாதியையும் உருவாக்கியிருந்தார்கள். மெலிதாக்கு காற்று வீசிக் கொண்டிருந்தது. என்ஜினியர் ராமலிங்கம் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு சுற்றி ஒரு பார்வை பார்த்தார். நினைத்தபடி வேலை நடக்கவில்லை. ஆனாலும் ஓரளவு நடந்து முடிந்திருந்தது. நடுவில் நாய்க்கடி, துரத்தல், ஆஸ்பத்திரி, அலைச்சல் என்றுதான் எத்தனை கலைவரங்கள். அவரிடம் பெருமூச்சு. சரி, எல்லோரும் நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. இன்னைக்கும் சேர்த்து நாளைக்கு வேலையை முடிச்சிடணும் சொல்லிவிட்டு கிளம்பினார். சாமி, கசகசன்னு இருக்கு. வேலை முடிஞ்சு முகம் கை கால் கழுவ தண்ணிக்கு ஏற்பாடு செய்யுங்க சாமி என்றான் ஒருவன். ஒரு வாரத்துல போர் போட்டுருவோம், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க என்ற என்ஜினியர் சற்றென்று ஞாபகம் வந்தவராக, அதோ அந்த மூலையில ஒரு கிணறு இருக்குதையா, அந்த இழிஞ்ச கோயில் கிணத்துல ராட்டினம் மாத்தி தண்ணி சேர்ந்து இப்பொழுதைக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் இன்னைக்கு வேண்டாம், இருட்ட போகுது. நாளைக்கு நானே பண்ணித்தரேன். இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்குங்க என்றார். கூலிக்காரர்கள் தலையசைத்தனர். தங்கள் சாப்பாடு தூக்கு வாளியோடு பீடிகளை பற்ற வைத்துக் கொண்டு புறப்படத் தொடங்கினார்கள். வலியன் என்பவன் மதர்ப்பாக வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு விசில் எடுத்தபடி நடக்க ஆரம்பித்தான். கூட வந்த முருகனையும் குஷி பற்றி கொண்டது. என்ன வலி, ஒரே பாட்டா இருக்குது, ஏதாவது படத்துக்கு போவோமா கேட்டான். அது இன்னத்துக்கு? அதான் டிவியில ரூபாய்க்கு 10 சாமா மாதிரி படமா போட்டு தள்ளுறாங்களே, சீட்டாடுவோமா? வரியா ஒரு கை போடுறியா? நீ வீட்டுக்கு போ, நான் போய் என் சம்சார் தண்ட ரவ சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வந்து சேர் என்று வலியன் சொன்ன நொடி பொழுதில் காலில் ஏதோ குளறியது. குனிந்து பார்த்தான். கால்நடை கழிவு. அடைச்ச, இந்த ஏரியாவில் பனி நடமாட்டம் நிறைய இருக்குது போல என்று முணுமுணுப்போடு காலை உதிரை தரையோடு தரையாக தேய்த்தவன்
நாலாபுறமும் பார்க்க என்ஜினியர் சொன்ன கோயில் கிணறு இடிபாடுகளுக்கு நடுவே கைப்பிடி சுவரோடு தெரிந்தது. கால்கள் தானாக சுத்தப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு அந்த கிணற்றை நோக்கி நடக்க தொடங்கின. முருகனும் மற்றவர்களும் இப்பொழுது அவன் பார்வையை விட்டு மறந்துவிட்ட நிலையில் கிணற்றை சமீபித்தவன் இறங்க வழி இருக்கிறதா என்கிற தேடலோடு கைப்பிடி சுவரை பிடித்துக்கொண்டு எட்டி பார்த்தான். பகீர் என்றது. அத்தியாயம் 11. கிணற்று நீர்ப்பரப்பின் மேல் அந்த கார்கோடக நாகம் ஒரு காவல் வீரனைப் போல் நீந்தியபடியே சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதை ஒட்டி 2 குட்டி பாம்புகள். நீர்ப்பரப்பின் மேல் இவற்றின் நீந்தலால் அலை அலையாய் சலனங்கள். எட்டி பார்த்த வலியனின் கண்ணிரண்டும் காது தாண்டி விரிய பார்த்தது. ஒரு கணம் மூச்சையும் அடைத்தது. அத்தனை நீளமான ஒரு பாம்பை அவன் பார்த்ததே இல்லை. கூடவே குட்டிகள். அவனது கண்டங்கழுத்து கசகசவென்று வியர்த்து போனது. வீட்டில் போய் காலை கழுவிக் கொள்வதே உசிதம் என்று தோன்றியது. பிரமிப்பு களையாதபடி அங்கிருந்து விலக தொடங்கினான். முழுவதுமாக இருட்டு வேறு கட்டத் தொடங்கிவிட்டது. பனி பூசிய காற்று காதலியின் முந்தானையாக கருதி மரக்கிளைகளை ஆட்டி பார்த்தபடி ஈர்க்க இந்த பிராந்தியம் முழுக்க வளர்ந்து கிடக்கும் ஆவாரம் புதர் கூட்டமும் போதைக்காரன் போல் அதனால் தலையாட்ட தொலைவில் ஒரு கார் ஒன்று புழுதி படலத்தை கிளப்பியபடி வந்து கொண்டிருந்தது. கச்சிதமாக அந்த கார் அணு ரியல் எஸ்டேட் என்று நடப்பட்டிருக்கும் பெயர் பலகையை ஒட்டித்தான் நின்றது. உள்ளிருந்து மெல்ல வெளிப்பட்டன 2 உருவங்கள். ஒன்றை பார்த்தபொழுது தான் புலப்பட்டன. ஒருவர் துளசி மாமா, இன்னொருவர் மாமா. போர்டை வெறுத்து பார்த்துவிட்டு காரை உமிழ்ந்தார். அப்படியே 360 டிகிரிக்கும் வட்டம் கட்டி பார்வையை விரட்டினார். அரை இருட்டில் யாரையும் காணவில்லை. உடன் வந்த நபர் பார்க்க வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தான். வேட்டி மட்டும் கட்டி மார்பை ஒரு துண்டால் மூடியிருந்தான். கிராப்பு தலைதான், ஆனாலும் சின்னதாக சிண்டு முடிந்து கொண்டு கிடந்தது. நெற்றியில் கலப சந்தனம், அதையொட்டி கருப்பு மையால் மெலிதாக ஒரு கோடு, மிக கூரிய நாசி. அரை இருட்டில் அந்த நாசி கரடாம்சத்தோடு ஒரு மிரட்டு மிரட்டியது. ஜெயதேவா, இதுதான் நாங்க கேஸ்ல தோத்த அந்த நிலப்பரப்பு. ஜெயிச்ச மறுநாளே பிளாட் போட்டு வியாபாரம் பண்ண தொடங்கிவிட்டான் இந்த பிரகலாதன். பார்த்தியா போர்டை? துளசி மாமா கரகரப்பான குரலில் அவனை பார்த்து சொன்னதில் அவன் பெயர் ஜெயதேவன் என்பது புலனாயிற்று. சரி, எவ்வளா புழா? அவனிடம் பதில் கேள்வி. அது அங்கே இருக்கு. முதல்ல கோவிலுக்கு போவோம். அப்புறம் அது புழா இல்ல, கேணி, அதாவது குளமாய் இருந்து அப்படியே 4 பக்கமும் காலப்போக்கில் சிதைந்து விழுந்து இப்ப கேணி ஆயிடுச்சு. சரி, நடக்கோ. ஜெயதேவன் இன்னும் அவன் பேச்சில் மலையாள வாடை. அவர்கள் இருவரும் காரை அங்கே விட்டுவிட்டு நடக்க தொடங்கினர். வீசும் காற்றில் அவனது துண்டு பறந்து அவனை விட்டு விலக பார்த்தது. எனவே அதை இழுத்து 2 முனைகளையும் இடுப்பு வேட்டியோடு சேர்த்து செருக்கிக் கொண்டான். இடிந்த அந்த கோவில் ஒரு நினைவு சின்னம் போலவும் மனதுக்கு அச்சமூட்டும் விதமாகவும் மெல்ல தெரிய ஆரம்பித்தது. வழியில் அவன் காலை முள் ஒன்று தைத்தது. என்ற முனகளுடன் குனிந்து முல்லை பிடுங்கி போட்டான். ஏன் செருப்பு போட்டுக்கிட்டு வரல என்று துளசி மாமா அதை பார்த்து விட்டு கேட்டார். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் நடந்தான். அவன் பதில் சொல்லாததில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அவனோடு நடையே தொடர்ந்தார். புதர்கள் இடையிட்டன. விலக்கி கொண்டு நடந்தவர், கொஞ்சம் இரு, கார்ல டார்ச் லைட் இருக்கு, கொண்டு வந்தறேன் என்று கூறிவிட்டு திரும்பி காரை நோக்கி நடந்தார். அவன் அங்கே நின்று கொண்டான். கைகளையும் கட்டிக்கொண்டான். அவர் விலகிவிட்ட நிலையில் இப்பொழுது அவன் மாத்திரம். லேசாக குளிர் தட்டியது. காற்றிடமும் வேகம் சற்று கூட தொடங்கிற்று. அந்த கோவிலின் கோபுரத்தை பிளந்து கொண்டு ஒரு அரச விருட்சம் வளர்ந்திருந்தது. இடுப்பு உயரம் இருக்கலாம். விழுவிழுவென்று காற்றில் அது ஆடுவதை அவன் நின்ற இடத்திலிருந்து பார்த்தபொழுது அந்த கோபுரத்தின் விளிம்பு பாகம் படபடக்கின்ற மாதிரி தான் தோன்றிற்று. துளசி மாமா காரை சமீபித்து டார்ச்சியை எடுத்துக்கொண்டு திரும்ப தொடங்கினார். காலை இடறிவிட பார்த்த வேட்டியை சௌகரியம் கருதி மடக்கி கட்டிக்கொண்டார். அப்படி கட்டிக்கொள்ள முனைந்த அந்த நொடி பொழுதில் யாரோ தொலைதூரத்தில் சிரிப்பது போன்ற சப்தம் மிக மிக தேய்ந்த நிலையில் காது மடலை வந்து தாக்கிற்று. திருக்கிட்டு போய் நிமிர்ந்து பார்த்தார். அந்த இரட்டில் அத்துவான காட்டில் யாராக இருக்கும்? கேள்வி பிராண்டலோடு டார்ச்சியை ஆன் செய்தவர் அதன் வெளிச்சம் வழிகாட்ட நடந்து வந்து ஜெயதேவனோடு சேர்ந்து கொண்டார். பின் இருவருமாக கோவிலை நோக்கி நடந்தார்கள். உடைந்து கிடந்த மதிலை ஒட்டிப்போய் நின்றார்கள். இதான் ஜெயதேவா, என் தங்கை புருஷன் கட்டிய ஜக்கம்மா கோவில். அவனுக்கு பிறகு இதை பார்த்துக்க யாருக்குமே பிடிக்கல. மாயக்கோவில் இது. நாங்க வரமாட்டோம்னு அப்படியே போட்டுட்டாங்க. துளசி மாமா சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே ஜெயதேவன் உள்ளே எப்படி நுழைவது என்று பார்க்க ஆரம்பித்தான். உள்ளார போகணுமா? ஆமாம், வா, வாசல் அந்த பக்கம் இருக்கு. சொன்ன சூட்டோடு டார்ச் ஒளியை முன் விழ செய்து வாசலையும் கண்டறிந்து நுழையும் பொழுது திரும்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டது.
ஆனால் முன்போல் இல்லாதபடி பலமாகவே கேட்டது. யாரோ உள்ளார இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, ஜக்கம்மையின் துவாரபாலகியாக்கும் என்றான் ஜெயதேவன். துவாரபாலகியா? ஆமாம், செரிய பிரதமை இப்போ எங்குண்டு? அதான் சொன்னேனே, அதை அந்த சண்டிராணி தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டுட்டா. அப்படியா? சரி, அந்த டார்ச்சை கொடு இவ்விட என்று ஜெயதேவன் டார்ச்சி கேட்டு வாங்கி கொண்டான். பின் இங்கே இரு, நான் உள்ள நோக்கிட்டு வரேன் என்றபடி உள்ளே புக ஆரம்பித்தான். பார்த்து பேடிக்காண்டா, ஜெயதேவன் குரல் உள்ளே இருந்து வந்தது. இடிபாடுகள் வட்ட வெளிச்சத்தில் பல்லை காட்டின. சிலந்தி கூடுகள் ஒளியை வாங்கி எதிரொலிக்க ஜெயதேவன் எதையுமே சட்டு செய்யவில்லை. பார்வையால் உள்ளே துழாவினான். 1.5 அடிக்கு குறையாத உயரத்தில் கற்பகிரக பீடம், முன்பாகத்தில் ஸ்ரீயந்திரத்தின் 6ஆம் கட்ட நிலைப்பாடுகளுடன் கூடிய கோலத்துடனும் பிந்து ஸ்நானமுடனும் கண்ணில் பட்டது. கைகளால் அதை வருடி பார்த்தவன் பீடத்தை அசைக்க பார்த்தான். மெல்ல அசைந்து கொடுத்தது. டார்ச்சை கக்கத்தில் பிடித்தபடி பலமாக ஆட்ட முனைந்தான். நன்றாகவே ஆடியது. பின் ஒரு கட்டத்தில் பேர்ந்து பக்கவாட்டில் விழுந்தது. அவனை வியர்வையும் பெருமூச்சும் ஆக்கிரமித்து களைப்படைய விட்டிருக்க அந்த பீடம் இருந்த தரைப்பரப்பை அவன் கைகள் பள்ளம் பறிப்பது போல் தோண்ட தொடங்கின. சில அங்குலம் கூட தோண்டியிருக்க மாட்டான். பலமான சிரிப்பு சப்தமும் கூடவே ஒருவித ஊளை சப்தமும் காதை வந்து கவ்விற்று. வெளியே நின்று கொண்டிருந்த துளசி மாமா சப்தம் கேட்டு விக்கித்து போனார். ஜெயதேவன் அதையெல்லாம் துளியும் சட்டை செய்யாமல் தோண்டுவதிலேயே குறியாய் இருக்க விரல்களை எந்திர தகடு ஒன்றும் தோண்டிய மண் பாகங்களில் ஆங்காங்கே நவரத்தின கற்களும் வெளிப்பட்டு அவன் கைகளில் போய் சேர்ந்தன. அதே சமயம் உச்சிக்கூரை பரப்பு அப்படியே நொறுங்கி போய் அவன் தலைமேல் விழுந்து அழுத்தி அவனை அலறவிட்டது. எரிந்து கொண்டிருந்த டார்ச் லைட் மேலும் விழுந்து அதை நசுக்கியதில் டார்ச் இருளோடு ஐக்கியமாயிற்று. சப்தம் கேட்டு துளசி மாமா பரிதவித்து போனார். ஜெயதேவா, என்ன ஆச்சு என்று வெளியே இருந்தபடியே அலறினார். உள்ளிருந்து பதிலில்லை. ஜெயதேவா ஜெயதேவா என்று கூப்பிட்டு கொண்டே மாமா தட்டு தடுமாறி உள்ளே நுழைந்தார். தடவிக்கொண்டே அவனையும் சமீபித்து விட்டார். கற்பகிரக அறை வாசலில் அவன் விழுந்து கிடக்க அவனை கூரையின் காரைத்துண்டுகள் அமுக்கிக் கொண்டிருந்தன. அவனிடமும் ஈனமான முனங்கள். கீழே அமர்ந்து கைகளால் தடவியதில் அவன் கால்தான் அகப்பட்டது. அப்படியே கைகள் ஊர்ந்து மேலேறியதில் கூரையின் காரைத்துண்டுகள் நிரடின. அவ்வளவையும் அவசர அவசரமாக விலக்கிவிட்டு அவனையும் தொட்டு தூக்கி கொண்டு அங்கிருந்து படாத பாடுபட்டு வெளியே வந்து காரையும் சமீபித்து அதில் அவனை கிடத்தினார். அந்த நிலையிலும் அவன் கைகள் அந்த பீடத்தின் கீழ் இருந்த எந்திர தகட்டையும் நவரத்தின கற்களையும் பற்றி கொண்டுதான் இருந்தன. அதில் பிரதானமாக இருந்தது மாணிக்க கல் ஒன்று. கார் சீற்றத்துடன் புறப்பட்டது. அந்த பிராந்தியத்தை விட்டு விலகி நடமாட்டம் மிகுந்த நகர பகுதிக்குள் நுழைந்து ஒரு எஸ்டிடி பூத் முன்னால் குலுங்கியபடி நின்றது. துளசி மாமா இறங்கி பூத்துக்குள் புகுந்தார். தொலைபேசி மூலமாக தாமரை கண்ணனை பிடித்தார். தாமரை கண்ணா, நான் மாமா பேசுறேன். அந்த ஜக்கம்மா கோவிலுக்கு ஜெயதேவன் என்கிற மாந்திரிகனை கூட்டிட்டு போயிருந்தேன். போன இடத்துல ஒரே இருட்டு. என்ன நடந்ததுன்னே தெரியல. கற்பகிரகமே இடிஞ்சி ஜெயதேவன் மேல விழுந்து அவனுக்கு பேச்சு மூச்சு இல்ல. டாக்டர்கள் கிட்ட போனா 1000 கேள்விகள் கேட்பாங்க. அவன் கையிலையும் எந்திர தகடெல்லாம் இருக்கு. என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணும் இல்ல, பெடிக்காண்டா துளசி என்றொரு குரல் சட்டென்று பக்கவாட்டிலிருந்து வந்தது. ஜெயதேவன் தன் நெற்றியில் வழியும் ரத்தத்தை விரலால் வழித்து சுண்டிக்கொண்டு அவரை பார்த்தான். ரத்த அபிஷேகம் ஆனவன் போலவும் தெரிந்தான். பூத்காரன் கூட மிரண்டு விட்டான். அத்தியாயம் 12. தங்களை மிரட்சியோடு பார்க்கும் துளசி மாமாவையும் எஸ்டிடி பூத்காரனையும் புறந்தள்ளிவிட்டு திரும்பவும் காருக்குள் போய் அமர்ந்து கொண்டான் ஜெயதேவன். துளசி மாமா ரிசீவர் கையுமாக ஒரு சில நொடிகள் ஸ்தம்பித்துவிட்டு பின் தாமரை கண்ணனுக்கு வேறு விதமாக செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். கண்ணா, அந்த மாந்திரிகனுக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆயிடல. நாங்க இப்ப நேரா வீட்டுக்கு வரோம், மிச்சத்தை நேர்ல பேசிக்கலாம் என்றபடி ரிசீவரை வைத்தார். 10 ரூபாயை பூத்காரனிடம் தந்துவிட்டு சில்லறை கூட வாங்க மனமின்றி ஓடிப்போய் காரில் ஏறினார். உள்ளே திரும்பி ஜெயதேவனை பார்த்தபொழுது தூக்கி எடுத்தது. இரத்தக்கரை, இடிபாடு நசுங்கள் எதுவுமே இல்லை. குளத்தில் குளித்துவிட்டு நன்றாக சந்தன போட்டு தரித்து கொண்டு வேட்டி நுனியை பிடித்தபடி நடந்து வருவார்களே சிலர், அப்படி இருந்தான். ஜெயதேவா எப்படி? துளசி மாமாவிடம் வியப்பு வார்த்தையாக்கியது. ஜெயதேவன் சிரித்தான். காரை எடுக்கு என்றான் மிடுக்காக. எடுக்கிறேன். எங்கேயா போச்சு அவ்வளோ ரத்தமும்? எப்படி சரியானது? எல்லாம் என்ற யட்சியின் வல்லமை என்றவன் மனதோ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை மலையாளிகளுக்கே உரிய வளைவு நெளிவுகளுடன் சொல்லத் தொடங்கினான். துளசி மாமா காரை கிளப்பினார். ஆச்சரிய பள்ளத்தாக்கில் உருண்டு விழுந்த ஒரு பந்தை போல் ஆகியிருந்தார். அந்த நொடியில்
ஜெயதேவன் ஒரு அசாதாரண மனிதனாகத்தான் தெரிந்தான். மனதிலும் திடமான நம்பிக்கை ஏற்பட்டு இருந்தது. காரு வீட்டின் முன் தேங்கி நின்றது. இறங்கி உள்நுழையும் பொழுது சுந்தரி ஒரு மாதிரி பார்த்தாள். ஊஞ்சலில் தீவிர சிந்தனையோடு உட்கார்ந்து கொண்டிருந்த தாமரை கண்ணன் எழுந்து வேகமாக அவர்களை நெருங்கினான். மூவரும் ஒரு அறைக்குள் ஒடுங்கினர். தாமரை கண்ணன் கதவை தாழிடாமல் சாத்திவிட்டு ஜெயதேவனை ஒரு மாதிரி பார்த்தான். என்ன பார்க்குற கண்ணா? ஏதோ காரியம், வெரி சீரியஸ். எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்படிலாம் கேட்டீங்களே? இவருக்கு தான். இவருக்கா? ஆமாம், அந்த கோவில் கோபுரக்குரிய அப்படியே தரை தட்டி விழுந்துருச்சுன்னா பார்த்துக்கையேன். சும்மா ரத்தம் ஆறாக பெருக ஆளே ரத்த அபிஷேகம் பண்ண மாதிரி தான் இருந்தார். நீ நம்ப மாட்ட, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காரில் போய் உட்கார்ந்தார். என்ன மாயமோ, நான் காரில் ஏறும்பொழுது பார்த்தா உடம்புல சுத்தமாக காயம் இல்லை. கேட்டா எட்சியோட கருணைன்னு சொல்றார். துளசி மாமா சந்தேகப்படுற மாதிரி வியந்தார். இதைத்தான் கண்கட்டு வித்தேன்னு சொல்றாங்களோ? ஜெயதேவன் பதில் சொல்லாமலே சிரித்தான். கையில் இறுக்கமாக பற்றியிருந்த பிடித்து நவரத்தின கற்களையும் அந்த எந்திர தகட்டையும் அவர்கள் எதிரில் விரித்து முன்னால் வைத்துவிட்டு கைகளையும் தட்டிவிட்டு கொண்டான். என்ன இது? இதுதான் கோவில். இப்போ கோவிலை நான் இங்கே கொண்டு வந்து என்று கூறி ஒரு மாதிரி பார்த்தான் ஜெயதேவன். இந்த கற்களும் தகடுமா கோவில்? ஆமாம், முதலில் பீடம், பின் ஆவரண பூஜை, அப்ப கற்கள் தூவி எந்திர பிரதிஷ்டை, பின்ன பிரதமையை உட்கார்த்தி வைத்து கும்பாபிஷேகம். இதில் எந்திர பிரதிஷ்டையும் ஆவரண பூஜையும் தான் ஒரு கோவிலுக்கே உயிர் நாடி. இவைகளால் தான் கோவிலுக்கே பலம். இதை நான் இங்கே கொண்டு வந்தோம். இனி கிணத்து பிரதமையை எடுத்து அதை நிர்மூலமாக்கினால் சங்கல்பிச்ச சக்தி அழியும். அல்லெங்கில் பூஜித்தால் நமக்கு அது கட்டுப்படும். எது வேண்டும் எனக்கு? ஜெயதேவன் சுருக்கமாக ஆனால் அர்த்தப்பொறியோடு கேள்வி கேட்டான். எங்களுக்கு அந்த பிரகலாதன் ஒழியணும், அதுதான் வேணும். நீ பூஜை பண்ணாலும் சரி, உடைஞ்சி எரிஞ்சாலும் சரி, எங்களுக்கு அந்த இடமும் வந்தாகணும். துளசி மாமா அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு அவனையே பார்த்தார். நிமிடத்துக்கு நிமிடம் அவனுக்கு அழகு கூடிக்கொண்டே போவது போல் தோன்றியது. அவனிடமிருந்து இதமான அத்தர் வாசனையும் வீசத் தொடங்கியிருந்தது. கேட்டால் இதுவும் எட்சி வேலை என்பான். மந்திர சாஸ்திரம் வசப்பட்டு விட்டாலே இப்படித்தானே. கால் அமுக்க ஒரு தேவதை, கை அமுக்க ஒரு தேவதை. எல்லாவற்றையும் புத்தகத்தில் படித்த ஞாபகம். அப்படி படிக்கும்பொழுது சிரிப்பாக வரும். கற்பனை தானே. அதில் எதற்கு வஞ்சனை என்று கதாசிரியர் சரடு திருத்ததாக மனது சொல்லிக்கொள்ளும். ஆனால் நிஜத்தில் அனுபவத்திற்குள்ளாகும் பொழுது பேச்சே எழும்ப மறுக்கிறது. சுந்தரியும் கதவுக்கு பின்னால் இருந்தபடி அவர்கள் பேசிக்கொள்வதை ஒட்டுக்கேட்டபடி இருந்தாள். அதை தெரிந்தவன் போல் ஜெயதேவனை கதவை பார்த்தான். அம்மணி கள்ளமாய் அப்புறத்தை நிக்காண்டா, இவ்விட வரு என்றான் இதமான குரலில். தாமரை கண்ணனுக்கு சற்று நெருடியது. எழுந்த உடனே கதவை திறக்க வெளிரிய முகத்தோடு நின்று கொண்டிருந்தாள் சுந்தரி. தாமரை கண்ணனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல ஆயிற்று. என்ன சுந்தரி இது, உள்ளார வரலாம்ல என்றார் ஒருவித ஏற்ற இறக்கத்தோடு. அது அது அவள் தடுமாற, அம்மணியை விஷமிக்காண்டா, ஒரு கருப்பு வஸ்திரம் கொண்டு வரு என்றான் ஜெயதேவன் கட்டளையாக. சுந்தரியும் அதன்படியே ஒரு கருப்பு துணியை சிரமப்பட்டு தேடி எடுத்து வந்தாள். அதில் அந்த நவரத்தின கற்களையும் எந்திரத்தையும் வைத்த ஜெயதேவன் அதை உரிக்கட்டு போல ஒரு தினுசாக கட்டி சுந்தரியை நோக்கி நீட்டினான். இத 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 என்ன பண்ணணும்? பேடிக்காண்டா, இத பத்திரமாயிட்டு வைக்கு. நான் பிரதமையை எடுத்த பின்ன இதை தந்தால் மதி என்றபடி துளசி மாமாவை பார்த்தான். ஆமா, அந்த கோவில் இடிந்து விழுந்துருச்சே, எதனால? தற்செயலாவா இல்ல அங்க இன்னும் சக்தி இருக்கா? அவர் நெடுநேரமாக கேட்க நினைத்ததை கேட்டார். இனி அவ்விடத்தில் சக்தி போய், ஆனால் கிணறுக்கு சக்தி உண்டு. ஜக்கம்மா ஒரு மந்திர தேவதை. அவளை காவலுக்கு வச்சிருந்தால் அது அதிக அபாயம். அப்படி இல்லாமல் வெறுதே பூஜித்து வந்திருந்தால் அபாயம் இல்லா. எது எப்படியோ அந்த பிரகலாதன் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டான். தொடக்கம் ஒன்றும் சரியில்லை. பாம்பு கடிச்சு ஒருத்தன் அவுட். அவனுக்கு இந்த மந்திரம் தெய்வம் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆகையால துளசி மாமா முழுவதுமாக முடிக்கும் முன் ஜெயதேவன் அவரை முறைத்தும் கையை உயர்த்தி தடுத்தும், இனி எதையும் கூறாதே, எனக்கு தெரியும் என்கிற மாதிரி பார்த்தவன் இந்த நொடியிலிருந்து 48 மணி நேரத்திற்கு ஒரு பிணத்தை பிரகலாதன் பார்ப்பான். பின்ன போக போக பாரு என்று கூறிவிட்டு கிளம்ப ஆயத்தமானான். துளசி மாமா அவனை அவன் இருப்பிடத்தில் விட்டு வர உடன் கிளம்பினார். இருவரும் அகன்ற நொடி சுந்தரி தாமரை கண்ணனை கலக்கத்துடன் பார்த்தாள். கையில் கனத்தது அந்த கருப்பு துணி எந்திர மூட்டை. என்னங்க இது? எனக்கெனவோ எதுவுமே நல்லவிதமா படல என்றாள். தாமரை கண்ணன் அவளை ஒருமுறை முறைத்தார். மற்றபடி எதுவும் பேசவில்லை. போக்கஸ் லைட் வெளிச்சத்தில்
பிளான் பேப்பரின் நிலைக்கோடுகள் பிளாட்டுகளை இனம் பிரித்து காட்டிக் கொண்டிருந்தன. உடன் என்ஜினியர் ராமலிங்கம் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார். ராமலிங்கம், இந்த ஏ வரிசையில் இருக்கிற 50 பிளாட்டையும் நாளைக்கு முதல்ல சுத்தப்படுத்தி கல் நட்டிடுங்க. அவ்வளவும் கிழக்கு பார்த்த வாசல் உள்ள பிளாட் 55க்கு 45 நீள அகலன்னு இருக்கட்டும். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் விஐபிக்கெல்லாம் முதல்ல இதை முடிச்சு விடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே நாமளே பார்த்துப்போம். ஒரு பிளாட் 2 லட்சம் ரூபாய்னு ரவுண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சிட்டா, அடங்கல், மூலப்பத்திரம்னு ஒரு பேப்பர் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு ஃபைலா போட்டு நீட்டா கொடுத்துருவோம். இப்படி இதுவரையிலேயே யாரும் கொடுத்தது கிடையாதுன்னு எல்லோரும் சொல்லணும். ராமலிங்கம் அதை கேட்டு உற்சாகமாக தலையை ஆட்டினார். பின், சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் கிழக்கு பார்த்த பிளாட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்கள இதில் சேர்த்துக்கலாமா என்றார். தாராளமா, ஆனா பெரும்பாலும் டாக்ஸ் பே பண்றவங்களா பார்த்து கொடுங்க. நாளைக்கு நிலத்தை வாங்கினாலும் வீட்டை கட்ட முயற்சி பண்ணுவாங்க. நிலத்தை வாங்கி போடுறவங்கள விட இங்க வீடு கட்டுறவங்க அவங்க தான் எனக்கு முக்கியம். இந்த அணு ரியல் எஸ்டேட் அப்படியே நாளைக்கு மாறி அணு கார்டன் ஆகணும். ஒரு முன்மாதிரி ஏரியாவா இருக்கணும். தேக்கு தென்னைன்னு பிளாட்டுக்கு பிளாட் நாமளே மரக்கன்றுகளையும் நட்டு தருவோம். அவங்க வளர்த்துக்கட்டும். ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த இடத்தை பார்த்தா ஒரு சோலையாய் இருக்கும் இல்ல? பிரகலாதன் கனவுகளில் விரிய ஆரம்பித்திருந்தான். நிச்சயமா சார். ஜெய்ஹிந்துபுரத்துல கசகசன்னு இருக்கிறத நினைச்சா இந்த இடம் சொர்க்கம் சார். அந்த காலத்துல வீடு மனை விஷயத்துல வழிகாட்ட ஆளுங்க கிடையாது. இப்ப மாதிரி வாஸ்து சாஸ்திரம்லாம் பாக்குற நிலைப்பாடும் இல்ல. அதான் சிட்டி ஷேப்பே கசம்சான்னு இருக்கு. இனி வரப்போற காலம் அப்படி இல்ல. ஜெய்சிங்கிறாங்க, ஜெம்மாலஜிங்கிறாங்க. வாஸ்து சாஸ்திரம், வர்ண சாஸ்திரம்னு ஆளுக்கு பீலா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வகையில் இது நல்லதுதான். வாஸ்து சாஸ்திரம் 4 பக்கமும் நிறைய இடம் விட சொல்லுது. குறிப்பாக வடக்கே நிறைய இடம் விட சொல்லுது. இடம் விடும் பொழுது தோட்டம் போட சொல்லும். தோட்டம் போடணும்னா மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தா மழை வரும். சோ மறைமுகமா நான் வாஸ்து சாஸ்திரத்தை வரவேற்கிறேன். பிரகலாதன் லேசாகி ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிப்பவனாட்டமும் சமூக பிரஜையாளன் போலவும் பேசும்பொழுது மணி இரவு 10. டொக் டொக் என்று கதவை தட்டியபடி அவனை திரும்பி பார்க்க வைத்த ரஞ்சிதாவும், காலையில எல்லாம் பார்த்துக்கலாமே. என்ன என்ஜினியர் சார், உங்க வீட்டில் என்ன உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா என்று கேட்டு சினுங்கினாள். பிரகலாதனும், அடடே, நேரம் போனதே தெரியல பார். சரி சரி, காலையில பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது வாசல் புறம் இருந்து நாயின் ஊளை சப்தம் ஒன்று மிக வித்தியாசமாக கேட்க தொடங்கியது. தெருநாய் தான் குலைக்கிறது போலும் என்று நினைப்போடு பிளான் பேப்பரை மடுத்துவிட்டு ராமலிங்கத்தையே வழி அனுப்ப வாசல் புறம் வந்தபொழுது கதியே கலங்கிவிட்டது பிரகலாதனுக்கு. வெளியே மெயின்கேட்டுக்கு அப்பால் பகலில் நாய்க்கடிப்பட்ட அந்த சைக்கிள்காரன் தான் நாயைப் போல முன்கையை தரையில் ஊன்றிக்கொண்டு கழுத்தை மட்டும் உயர்த்தி பார்த்து நாக்கு வெளியே எச்சில் ஒழுகியபடி இருக்க கத்திக் கொண்டிருந்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது அனுமன் காவியம் அப்படின்ற கதையை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்னொரு சேனலில் அந்த கதையை நான் போட்டுட்ருக்கேன். எல்லாருக்குமே ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணர் பற்றிய கதைகளை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அனுமனுடைய கதைகளை யாருமே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவர் எப்படி பிறந்தாரு, அவருடைய அப்பா அம்மா யார், அவர் எப்படி வளர்ந்தாரு அப்படின்ற கதைகள் எல்லாமே அந்த அனுமன் காவியத்தில் இருக்குது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.